கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உலகத்துக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், ஈஸ்டர் பண்டிகை. ஸோ இப்போ நம்ம அதை குறித்து பார்க்கணுமா? ஈஸ்டரா இன்னைக்கு? ஈஸ்டர் பண்டிகையா? இல்ல, அவங்களோட பார்வையில இன்னைக்கு கிறிஸ்து உயிர் தெரிந்தது. பட் ஈஸ்டர்ன்றதுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்றது நம்ம நிறைய முறை பார்த்துட்டோம். சோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர் சொன்ன வண்ணமாக கர்த்தர் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவம் என்கிறதான பாடத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். சோ இப்போ பொதுவாகவே இந்த உயிர்த்தெழுதல் அப்படின்னும் போது ஒரு நிமிஷம், ஓகே. அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்ம கடந்த 3 மாதங்களாக நம்ம எதை குறித்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம்? அதிகமா நினைவு கூறுதல் குறித்து பார்த்துட்டு இருந்தோம். கர்த்தர் இயேசுவினுடைய மரணத்தை குறித்து நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா தியானிச்சுட்டு இருந்தோம். அதே மாதிரி நம்மளுடைய குணலட்சணங்கள் எப்படி மாற வேண்டும் அதை குறித்து என்ன பண்ணிருந்தோம்னா பார்த்திருந்தோம். ஆனா அதிகமா நம்ம எதை குறித்து பார்க்கறது இல்லை அப்படின்னு பார்க்கும்போது, அந்த மரணத்தோட, அந்த சிலுவை மரணத்தோட என்ன பண்ணிடுவோம்னா ஸ்டாப் பண்ணிடுவோம் அந்த நினைவு கூறுதல நம்ம ஜென்ரலா. அதுக்கப்புறம் உயிர்த்தெழுதலை குறித்துதான அதிகமான பாடங்கள் நம்ம என்ன பண்றது இல்லைன்னா பாக்குறது இல்ல. பேசிக்ல என்ன பண்ணிருப்போம்னா பார்த்திருப்போம். உயிர்த்தெழுதல் என்ன, எப்ப நடந்தது, யார் யாரெல்லாம் உயிர்த்தெழுதல்ல வருவாங்க, அதை குறித்து என்ன பண்ணுவோம்னா பார்ப்போம். சோ இப்போ இந்த ஒரு பாடமும் அன்புக்குரிய சகோதரர் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடமா இருக்குது. ஏன்னா இது தெரிஞ்சாதான் நம்ம என்னவா மாற முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, கிறிஸ்துவினுடைய சரீர அங்கங்களா மாறுறதுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுடைய இம்பார்ட்டன்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜீசஸ் ரிசரக்ஷன், இது நமக்கு தெரிந்தா மாத்திரம்தான் நம்ம கரெக்டா அந்த ஒரு நம்மளுடைய ஓட்டத்தை என்ன பண்ண முடியும்னா முடிக்க முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, சோ இப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திலிருந்து, அதாவது அவர் மரித்ததுக்கு பிற்பாடு, அதுக்கப்புறம் அவர் உயிர் தெழுந்த வரைக்கும் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, அதுல இருந்து பாதாங்கங்களான நமக்கு என்ன பாடம் அப்படின்றதான் குறித்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர் நம்ம தியானிக்க போறோம். சோ இப்போ நீங்க சொல்லுங்களேன், கர்த்தர் இயேசு மரித்ததுக்கு அப்புறமா என்னென்ன சம்பவங்கள் நடந்தது? அவர் சிலுவையில மரிக்கும் போது பூமி அதிர்ச்சி, ஓகே. இருண்டு போனது, தேவாலயத்தின் திரைச்சிலை 2ஆக கிழிந்தது, அப்புறம் அவ்வளவுதாங்களா? அநேக சம்பவங்கள் நடந்தது. நம்ம அதை ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். சோ முதலாவது நம்ம இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அன்னைக்கு நடந்த விஷயங்கள் ஒரு விஷயம், அந்த வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம அந்த பகுதிகளுக்கு கடந்து செல்லலாம். வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50 இருந்து. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் முதல். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரையடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. சாரி, இது கர்த்தர் இயேசு மரித்தவுடன் நடந்த சம்பவங்கள் தான் நம்ம பார்க்கிறோம். அடுத்து வாசிக்கலாம். 53ஆம் வசனம். 53ஆம் வசனம் முதல். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். 100க்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். அன்புக்குரிய சகோதர நம்ம என்ன பார்த்தோம்னா, கர்த்தர் இயேசு சிலுவையில மரித்ததுல இருந்து அடுத்து என்ன நடந்த நிகழ்ச்சிகள் தான் பார்த்தோம். சோ இப்ப முதலாவது பார்க்கும்போது கர்த்தர் இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு என்ன பண்றாருன்னா ஆவியை விட்டார். அதாவது அவருடைய ஜீவன், அவருடைய பலியை என்ன பண்றாருன்னா நிறைவேற்றுறார். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கிழியக்கூடிய அந்த சம்பவம் நடக்குது. சோ இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ தேவாலயத்தின் திரைச்சீலை அவ்வளவு ஈஸியா யாராலும் கிழிக்க முடியுமா? முடியாது. எப்படி சொல்றீங்க முடியாதுன்னு? அது ஒரு திரைச்சீலை தானே. ஓகே, கீழ இருந்து கிழிக்கிறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு, மேல இருந்து கிழிக்க முடியாது.
60 அடி அதோட ஹைட் நம்ம பார்க்கும்போது சிஸ்டர் சொன்ன மாதிரி அதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 60 அடி நீளமும் 30 அடி அகலமான ஒரு இதுதான் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த தேவாலயத்தினுடைய திரைச்சிலை. பிளஸ் அதோடைய அகலம் என்ன, சாரி அதோட திக்னஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 அங்குல தடிமன். அதாவது அதை எப்படி சொல்றது, 4 இன்ச். இப்ப நம்மளுடைய கை இந்த அளவு இருக்கு இல்லைங்களா, இப்ப இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய திக்னஸ் கொண்டதுதான் அந்த தேவாலயத்தினுடைய திரைச்சிலை. இதை யாராலையும் என்ன பண்ண முடியாதுன்னா அங்க போய் என்ன பண்ண முடியாதுன்னா கிழிக்க முடியாது. இப்ப இது நமக்கு எதை இங்க அடையாளப்படுத்துதுன்னா தேவனே என்ன பண்றாருன்னா கர்த்தர் இயேசுவினுடைய மரணத்தின் போது இந்த ஒரு விஷயத்தை நடத்துறார். இப்ப இது நமக்கு இங்க எதை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும்போது இங்க பாருங்க, இது ஆவியினால் பிறந்த நிலைக்கும் பரலோகத்திற்கும் இடையே உள்ள பாதையின் திறப்பை. அதாவது அது வரைக்கும் பரலோகத்துக்கு யாரும் என்ன பண்ண முடியாது, யாரும் போக முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தேவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா ஒரு வழியை திறக்கிறார். யார் மூலமான்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் இயேசுவின் மரணத்தின் மூலமாக அந்த ஒரு வழியை என்ன பண்றாருன்னா தேவன் அங்க திறக்கிறத பாக்குறோம். சோ இது வரைக்கும் எல்லாருமே வந்து தூதர்கள் என்ன பண்ணிருந்தாங்கன்னா பரலோகத்திலிருந்து வந்தாங்க, கர்த்தர் இயேசுவும் என்ன பண்ணாருன்னா பரலோகத்திலிருந்து வந்தாரு. பட் முதல் முறையா தேவன் என்ன பண்றாருன்னா பூமியில இருக்கிற மனுஷர்களை பரலோகத்துக்கு கூப்பிடுறதுக்கான போறதுக்கான ஒரு வாய்ப்பு எதன் மூலமா நடக்குதுன்னு பார்க்கணும், கர்த்தர் இயேசுவினுடைய மரணத்தின் மூலமா. சோ அதன் அடையாளமாக தான் அங்க திரைச்சிலை என்ன ஆகுதுன்னா அங்க இரண்டாக கிளியறதை நம்ம என்ன பண்றோம்னா இங்க பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சோ இப்ப இந்த ஒரு சம்பவம் அங்க ஒரு முக்கியமான சம்பவமா இருக்குது. அடுத்து அங்க என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று, சூரியன் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இருள் அடைந்தது. சோ இப்போ அந்த டைம் கர்த்தர் இயேசு எப்போ மரித்தார், எந்த ஒரு 3 மணி, அதாவது பிற்பகல் 3 மணினும் போது வெயில் எப்படி இருக்கும், வெளிச்சமா இருக்கும். சோ அந்த டைம்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று, சூரியன் இருள் அடைந்தது. சோ இது நம்ம நிறைய பாடங்களை பார்த்தோம். அந்த டைம்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சந்திர கிரகணம் என்ன ஆயிருக்குன்னா அங்க நடந்திருக்கு. சூரியன் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அங்க மறைந்து இருக்குது. சோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல் ஒரு இருட்டு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பூமிக்கு வந்தது. சோ இது இங்க எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுவா நம்ம சந்திரன் எதை அடையாளப்படுத்துவோம்னா நியாயப்பிரமாணம் பிளஸ் இஸ்ரேல் ஜனங்கள். சோ இப்ப தேவன் இதுவரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா ஃபேவர் பண்ணிட்டு இருந்தார், நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுத்துட்டே இருந்தார். இனிமேல் அவங்களுடைய ஃபேவர் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா மங்கி ஒரு இருளான நிலைமைக்கு என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அங்க தள்ளப்படுறது அது இங்க அடையாளப்படுத்துகிறதா இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சோ அடுத்து அந்த காரிருள் அங்க ஃபுல்லா மூடுனது அந்த ஒரு விஷயத்த பாக்குறோம். சோ இந்த திரை விஷயம் இந்த வசனம் நம்ம பின்னாடி வந்துருச்சு, இதை வாசிங்க. சோ இப்ப எப்படி அந்த திரை கிழிந்ததுக்கும் நம்ம பரலோகம் போறதுக்கும் லிங்க் இருக்குது அப்படின்றத இங்க வாசிக்கலாம். எபிரேயர் 10. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும். இங்க பாருங்க அன்புக்குரிய சகோதரர், மகா பரிசுத்த ஸ்தலத்துல நாம் பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் இயேசுவின் மரணத்தின் மூலமா தேவன் என்ன பண்றாருன்னா அந்த வழியை ஓபன் பண்ணார் அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். அடுத்து பூமி இருள் அடைந்தது. அடுத்து வேற என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது சகோதரி சொன்ன வண்ணமாக பூமி என்னாச்சுன்னா அங்க அதிர்ந்தது. சோ அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி, ஒரு எர்த்குவேக் என்ன பண்ணுதுன்னா அந்த டைம்ல நடக்குது. சோ இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது அந்த ஜனங்கள் என்ன யோசிச்சிருப்பாங்க? ஆனா ஜனங்கள் அப்படி யோசிச்சாங்களான்னு பாத்தீங்கன்னா யூதர்கள் யாரும் அதை பத்தி பெருசா என்ன பண்ணலன்னா அவங்க அதை குறித்து பேசவே இல்லை. அந்த 100க்கு அதிபதி தான் சொல்றாரு, ஆனா அந்த ஜனங்கள் அப்ப கூட என்ன பண்ணலன்னா அங்க திருந்தல. சோ இப்ப இந்த பூமி அதிர்றதுனால, இந்த கண்மலைகள் பிளந்ததுனால அங்க என்ன சம்பவங்கள் நடந்தது தெரியுங்களா? அது இப்ப நம்ம வசனத்துல வாசிச்சோம். சோ இப்ப இந்த கண்மலைகள் பிளந்ததுனால அங்க என்ன நடந்திருக்குன்னா அநேக கல்லறைகள் என்ன ஆயிடுச்சா திறவுண்டது. சோ அந்த கல்லறைகள்லாம் திறந்ததுனால அநேக மரித்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்களா சரீரங்கள் எழுந்தது அப்படின்னு இருக்கு. சோ இப்ப இதற்கு சகோதரர் வந்து 2 விளக்கங்கள் கொடுக்குறாங்க. சோ இப்ப இந்த கல்லறைகள் திறந்து மரித்தோர் வெளியே வந்த விஷயத்துக்கு 2 விளக்கங்கள் இருக்குது. சோ இப்ப முதலாவது விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த எருசலேம் இருக்கு இல்லைங்களா, சோ இப்ப கொல்கதா மலை இருக்குது. அந்த மலை வந்து அங்க பிளக்கும் போது அந்த கொல்கதா மலையில அநேக கல்லறைகள் வந்து ஆல்ரெடி அவங்க வெட்டி அநேகர் என்ன பண்ணிருந்தாங்க அந்த கல்லறைகளுக்குள்ள அங்க வச்சிட்டு இருந்தாங்க. சோ இப்ப இந்த பூமி அதிர்ச்சினால என்ன ஆயிடுச்சா அவங்க கல்லுகளை போட்டு மூடி வச்சிருப்பாங்க இல்லைங்களா,
கர்த்தர் இயேசுவினுடைய இது கூட என்ன பண்ணிருந்தாங்க, பெரிய கல்லை வச்சு மூடி வச்சிருந்தாங்களா. சோ இந்த கல்லுகள் எல்லாம் ஓபன் ஆனதுனால உள்ள இருக்கக்கூடிய அந்த டெட் பாடிஸ் என்ன ஆயிடுச்சா, வெளியில தெரிய ஆரம்பிச்சிருச்சாம். சோ அந்த வழியா போனவங்க என்ன பண்றாங்களாம், சோ இந்த டெட் பாடிஸ் எல்லாம் வெளியே தெரியுது அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள போய் என்ன பண்ணாங்களாம், சொன்னாங்களாம். இந்த மாதிரி உங்களுடைய ரிலேட்டிவோட கல்லறை என்ன ஆயிடுச்சு, அங்க ஓபன் ஆயிடுச்சு, அந்த மாதிரி அவங்க சொல்லி அவங்க போய் பார்த்தாங்க அப்படின்ற ஒரு கருத்து பிரதர் சொல்றாரு, சகோதரர்கள் சொல்றாங்க. பட் இதை காட்டில இன்னொரு கருத்து வந்து ரொம்பவே கரெக்டாவும் இருக்குது. இன்னொரு கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஏன் உண்மையாலே மரித்தவங்க அங்க உயிர் தெழுந்திருக்க கூடாது? அதாவது உயிர்த்தெழுதல் அப்படின்னும் போது இது உயிர்த்தெழுதலுக்குரிய காலப்பகுதியா? கர்த்தர் இயேசு மரித்த அன்னைக்கு இந்த நடந்த சம்பவம் உயிர்த்தெழுதலுக்குரிய காலப்பகுதியானா கிடையாது. நமக்கு நல்லா தெரியும் உயிர்த்தெழுதல் எப்போ நடக்கணும், ராஜ்யத்துலதான் உயிர்த்தெழுதல் நடக்கும்னு நமக்கு நல்லா தெரியும். பட் இங்க நடந்த உயிர்த்தெழுதல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஏற்கனவே அற்புதங்கள் செஞ்சிருக்காரு கர்த்தர் இயேசு. லாசருவை மரித்து உயிர் எழுப்பியிருக்காரு, பேதுரு தபித்தால உயிர் எழுப்பியிருக்கிறாரு, பவுல் யார உயிர் எழுப்பினாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் யாரையாச்சும் உயிரோடு எழுப்பியிருக்கிறாரா? ஐத்திகுன்னு சொல்லக்கூடிய ஒரு வாலிபன் மேல இருந்து என்ன பண்ணிடுவாருன்னா கீழே விழுந்துருவாரு. அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுவாருன்னா உயிர் எழுப்பியிருப்பார். சோ இப்ப பிரதர் இங்க என்ன விளக்கம் கொடுக்கிறாருன்னா, சோ இப்ப ஏன் கர்த்தர் இயேசுவின் மரணத்தின் மூலமாக அநேகர் என்ன பண்ணிருக்கலாம்னா உயிர் தெழுந்திருக்கலாம். பட் இந்த உயிர்த்தெழுதல் நம்ம ராஜ்யத்துல நடக்கக்கூடிய உயிர்த்தெழுதல், அதாவது அனாஸ்டிசிஸ் இல்ல, அந்த ஒரு உயிர்த்தெழுதல் கிடையாது. மாறாக இது ஒரு அற்புதமாக என்ன பண்ணிருக்கலாம்னா நடந்திருக்கலாம், நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. அதான் நம்ம இங்க பார்த்தோம், கர்த்தர் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் அநேகருக்கு என்ன பண்ணாங்களாம், காணப்பட்டார்கள். இப்ப லாசரு எப்படி அங்க மரித்து உயிர்த்தெழுந்து கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிட்டாருங்க, மறுபடியும் மறிச்சுட்டாரு இல்லைங்களா. இதே மாதிரி இவர்களுக்கும் என்ன பண்ணிருக்கலாம்னா நடந்திருக்கலாம் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா சகோதரர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. இதுவும் ஒரு வகைக்கு என்ன இருக்குதுன்னா கரெக்டா இருக்குது. சோ இப்ப கர்த்தர் இயேசுவினுடைய மரணத்துல ஒரு சில அற்புதங்கள் நடந்திருக்கு, அந்த வகையில இதுவும் ஒரு அற்புதமா என்ன பண்ணலாம்னா நடந்திருக்கலாம். சோ இப்ப இதுதான் அந்த கொள்கதா, இப்போ இருக்கு அந்த கொள்கதா. சோ இப்ப இதுல அநேக கல்லறைகள் அவங்க என்ன பண்ணிருப்பாங்களாம் வெட்டி அவங்களுக்காக. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம என்ன பண்றாங்க, மரித்தா பூமியில போட்டு நம்ம புதைக்கிறோம் இல்லைங்களா. சோ இப்ப யூதர்களுடைய வழக்கம் என்னன்னா, மலைகள்ல அவங்களுக்குன்னு ஒரு கல்லறையை வெட்டி அவங்க ஃபேமிலிக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க, அதுல போயிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா அடக்கம் பண்ணிடுவாங்க. சோ இப்போ ரொம்ப நாள் கழிச்சு அந்த அந்த பாடி இதுவாயிடும், டிஸ்போஸ் ஆயிடும். அடுத்தவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் கிளீன் பண்ணிட்டு அவங்க ஃபேமிலியில இருக்கிற அடுத்தவர்களை என்ன பண்ணுவாங்கன்னா அடக்கம் பண்ணுவாங்க. சோ இந்த ஒரு முறைதான் வந்து அங்க என்ன பண்ணப்பட்டிருந்ததுன்னா பின்பற்றப்பட்டிருந்தது. சோ அடுத்த அன்புக்குரிய சகோதர சகோதரி, அடுத்த காரியம் என்ன அப்படின்னா, அங்க இருந்த ஒரு நூற்றுக்கு அதிபதி. சோ இந்த நூற்றுக்கு அதிபதி குறித்து நமக்கு தெரியும் இல்லைங்களா. சோ இப்போ பொதுவாகவே ரோமர்கள் வந்து இப்போ கர்த்தர் இயேசுவை சிலுவையில் அறையறதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒப்பு கொடுத்துட்டாங்க. சோ இப்போ 4 போர்ச்சேவர்கள் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா பார்த்திருப்போம். அதுல 3 பேர் போர்ச்சேவர்கள், ஒருத்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நூற்றுக்கு அதிபதி. சோ இப்ப இந்த நூற்றுக்கு அதிபதியோட தலைமையில தான் அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு சிலுவை தண்டனை, அதாவது அது என்ன பண்ணப்படுதுன்னா நிறைவேற்றப்படுது. அதற்கு அடுத்து, அதாவது பிளாத்து ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பவர் யாருக்கிட்ட வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு நூற்றுக்கு அதிபதி கிட்ட தான் வருது. சோ இப்ப பாருங்க, இந்த நூற்றுக்கு அதிபதி எத்தனையோ பேர் என்ன பண்ணிருப்பாரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு மனுஷன் நூற்றுக்கு அதிபதினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 100 போர்ச்சேவர்களுக்கு ஒரு அதிபதி. சோ இப்ப நம்மளுடைய இதுல பார்க்கும்போது ஒரு எஸ்பி இருந்தாருன்னா அவருக்கு கீழே ஒரு 50 கான்ஸ்டபிள் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா. அதே மாதிரி இருக்கும்போது இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 20 வருஷம் வச்சுங்களேன். அந்த 20 வருஷத்துல எத்தனை பேர் அவரு சிலுவையில இது பண்ணிருப்பாரு, அநேகர் என்ன பண்ணிருப்பாரு. பட் இங்க நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் இவர் பாக்குறாரு, எவ்வளவு பேரை நம்ம இந்த மாதிரி சிலுவையில் அடிச்சிருக்கிறோம், கொன்னு இருக்கிறோம். பட் இந்த மாதிரி நிகழ்வுகள் எதுவுமே என்ன பண்ணலன்னா இது வரைக்கும் நடக்கலையே அப்படின்றது இவர் என்ன பண்றாருன்னா அங்க ரியலைஸ் பண்றாரு. சோ இப்ப இவர் ரியலைஸ் பண்ணதும் இல்லாம இவர் கூட இருந்த போர் சேவர்களும் என்ன பண்றாங்கன்னா அங்க ரியலைஸ் பண்றாங்க. சோ இப்ப அதை ரியலைஸ் பண்ணிதான் இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். சோ இப்ப இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு புறஜாதி. ஒரு புறஜாதி என்ன பண்றாருன்னா இவர் தேவனுடைய குமாரன் விட்னஸ் பண்றாங்க. ஆனா அவருடைய சொந்த ஜனமாகிய யூதர்களும் என்ன பண்ணலன்னா அப்ப கூட என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஏற்றுக்கொள்ளல. இன்னும் சொல்ல போனா இன்னை வரைக்கும் அவங்க என்ன பண்ணலன்னா ஏற்றுக்கொள்ளாம தான் இருக்கிறாங்க. இவர் நம்மளுடைய மேசியா அப்படின்றத இன்னைக்கும் இந்த யூதர்கள் என்ன பண்றது இல்லைன்னு பார்க்கும்போது ஏற்றுக்கொள்ளல அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். அடுத்த அன்புக்குரிய சகோதரர், இன்னொரு கேள்வி, கர்த்தர் இயேசுவினுடைய மரணம் நிகழ்ந்த பிறகு அவரோட சரீரத்தை அடக்கம் செய்தவர்கள் யார்? கரெக்ட். யோசேப்பு மட்டுமா அப்படின்னு பார்க்கும்போது கூட இன்னொருத்தர் இருக்கிறாரு,
அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் செய்வார். அந்தரங்க சீசனாகிய ஆக்சுவலி யோசேப்பும் அந்தரங்க சீசன் தான். நீங்க சொல்றக்கூடிய அவரும் அந்தரங்க சீசனா தான் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இருந்திருக்கிறாங்க. அவர் வேற யாரும் இல்ல, அவர் வந்து ஒரு பரிசேயன். அதாவது அந்த ஆலோசனை சங்கத்துல ஒரு மெம்பரா இருந்தவர் நிக்கோதேமு. இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா மிட் நைட்ல வந்து பேப்பர் இல்லைங்களா, சோ இப்ப பகல் டைம்ல இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தா யூதர்கள் ஏதாச்சும் கோவப்படுவாங்கன்ட்டு யாருக்கும் தெரியாம ரகசியமா நைட்ல வந்து என்ன பண்ணுவாருன்னா, நான் வந்து என்ன என்ன கேட்பாரு, அவர் கேட்ட கேள்வி ஞாபகம் இருக்குங்களா? அது இயேசு கிறிஸ்து சொல்ற பதில். நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் கேட்கும் போது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு கர்த்தர் இயேசு சொல்லுவாரு. சோ அந்த நிக்கோதேமும் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் இயேசுனுடைய அடக்கத்தின் அப்போ அவர் அங்க இருக்கிறார் அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். சோ இப்ப இங்க கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டாருன்னா கரெக்டா 3 மணிக்கு என்ன பண்ணிட்டாரு, மறிச்சிட்டாரு. அடுத்து உடனடியா இங்க என்ன பண்றாருன்னா அரிமத்தே ஊரானாகிய யோசேப்பு பிளாத்து கிட்ட போய் என்ன பண்றாருன்னா பர்மிஷன் வாங்கிட்டு வந்து அந்த சரீரத்தை இறக்கக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் டீட்டெயிலா. இவங்க 2 பேர், அதாவது அங்க நிக்கோதேமும் என்ன பண்றாருன்னா வராரு. அவர் வந்து வெள்ளை போலம் அந்த வாசனை விஷயங்கள் எல்லாம் என்ன பண்றாருன்னா கொண்டு வராரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு கல்லறையை அடக்கம் பண்ணக்கூடிய அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணக்கூடிய அந்த காரியங்களை அவங்க செய்யறாங்க. இதை ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா பாத்துட்டு இருக்கிறாங்க. யாருன்னா அங்க இருந்த ஸ்திரீகள் இந்த விஷயத்தை என்ன பண்றாங்கன்னா எந்த கல்லறையில வைக்கிறாங்க. ஆக்சுவலி அது யாருடைய கல்லறை தெரியுங்களா? யோசேப்பு தனக்காக வாங்கி வச்சிருந்த கல்லறைய கர்த்தர் இயேசுக்காக என்ன பண்றாருன்னா முதலாக கொடுக்கிறாரு. இதற்கு முன்னாடி அந்த கல்லறையில யாருமே என்ன பண்ணலன்னா யாரையுமே யூஸ் பண்ணல. அதாவது அது ஃப்ரெஷ். அவருக்காக என்ன பண்ணாருன்னா செஞ்சு வச்சிருந்தது என்ன பண்றாருன்னா இங்க அரிமத்திய ஊரானாகிய யோசேப் என்ன பண்றாருன்னா கொடுக்கிறார் அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம். இவங்களை குறித்து நம்ம பின்னாடி டீட்டெயிலா பார்க்கலாம். சோ இப்போ இதுதான் நம்ம வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 19:38 38 40. யோவான் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல். இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனும் ஆகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவின் இடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனார். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவர் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலையிலே சுற்றி கட்டினார்கள். இங்க இவர்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் இயேசுனுடைய சரீரத்தை அடக்கம் செய்கிறார்கள். சோ இப்ப இதுதான் வந்து அவருடைய மரணத்திலிருந்து அடக்கம் பண்ண வரைக்கும் நடைபெற்ற சம்பவங்கள் தான் நம்ம என்ன பண்ணோம்னா இவ்வளவு நேரம் பார்த்தோம். சோ அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நாம என்ன பார்க்க போறோம்? இது வரைக்கும் பார்த்தது கிளியரா? இது வரைக்கும் பார்த்த சம்பவங்கள் நமக்கு புரிஞ்சது இல்லைங்களா? சோ இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜீசஸ் ரிசரக்ஷன். சோ இப்போ கர்த்தர் இயேசு ஏன் உயிர் தெழணும், அதுல இருக்கக்கூடிய முக்கியத்துவம், அதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி நம்ம பார்க்க போறோம். சோ இப்ப வசனம் வாசிக்கலாம். சோ இப்ப இந்த ஒரு பாடம் எதிலிருந்து இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீப்ரிண்ட் நம்பர் 3374. முழுக்க முழுக்க அந்த ஒரு ரீப்ரிண்ட்ல பிரதர் எழுதின விஷயம் தான். அநேக பாடங்கள் இதுல நம்ம பார்க்கும்போது பொதுவாவே நம்ம ரீப்ரிண்ட் நம்ம எப்படி யோசிப்போம்னா அது படிச்சா புரிய மாட்டேது பிரதர் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? நானும் அப்படிதான் நினைச்சேன். இந்த இந்த ரீப்ரிண்ட் நான் போன்ல படிச்சேன். 2-3 டைம் நான் படிச்சேன். எனக்கு என்ன பண்ணலன்னா புரியல. அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்து மறுபடியும் படிக்கும் போதுதான் அதோட உள்ள அர்த்தங்கள் நமக்கு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா புரிய வருது. சோ இப்போ ஒரு சஜஷனா சொல்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஒருவேளை ரீப்ரிண்ட் படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் நமக்கு இருந்ததுன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து தயவு செய்து படிச்சீங்கன்னா ரொம்ப தெளிவா நமக்கு என்ன பண்ணணும்னா புரியும். போன்ல படிச்சா என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா புரியாது. சோ இப்ப நம்ம பாடத்துக்கு நேரா போயிடலாம். சோ இப்போ இதுல பார்க்கும்போது வாசிக்கலாம் மத்தேயு 28:6 மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் இயேசு என்ன ஆயிட்டாருன்னா உயிர் தெழுந்துட்டாரு. சோ இப்ப அந்த டைம்ல ஸ்திரீகள் என்ன பண்றாங்கன்னா அந்த என்ன சொல்றது அந்த கல்லறைக்கு அந்த வாசனை இதெல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யூதர்களுடைய முறைமை அது. ஆக்சுவலி இவங்க என்ன பண்ணிருக்கணும்னா
அதுக்கு அடுத்த நாள் வந்திருக்கணும், கர்த்தர் இயேசு மரித்ததுக்கு அடுத்த நாள் வந்திருக்கணும், ஆனா அவங்க வரல. ஏன்? 3374 3374 ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருக்குமா? இல்ல ஆக்சுவலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அடுத்த நாளே வந்திருக்கணும். அவங்க ஏன் வரலன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த நாள் ஓய்வு நாள். ஓய்வு நாள் அவங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாதுன்றது யூதருக்கு நல்லா தெரியும். சோ அதனால அந்த சீஷர்களும் சரி, சகோதரிகள் அந்த ஸ்திரீகளும் சரி என்ன பண்ணலன்னா, அடுத்த நாள் ஓய்வு நாளா இருக்கிறதுனால அன்னைக்கு அவங்களால என்ன பண்ண முடியலன்னா பண்ண முடியல. ஆனா அவங்களோட இருதயத்துல என்ன ஒரு விஷயம் இருந்ததுன்னா, ஐயோ கர்த்தர் இயேசுக்கு நம்ம இது செய்யலையேன்றதுனால அதிகாலையிலே, அதாவது இருட்டோட என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க மறுநாள், அதாவது ஓய்வு நாள் முடிஞ்சிருச்சு, அடுத்த நாள் இருட்டோட வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த விஷயங்களை செய்யலாம்னு வரும்போது அங்க பாத்தீங்கன்னா தூதர் சொல்றாரு, அவர் இங்க இல்லை, தாம் சொன்னபடி என்ன ஆயிட்டாரு, உயிர் தெழுந்தார் அப்படின்னு என்ன பண்றாருன்னு அங்க சொல்றாரு. சோ இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா அங்க மகதலேனா மரியாள் என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க. சோ இப்ப இந்த விஷயத்த அவங்க கிட்ட என்ன பண்றாருன்னா சொல்றாங்க. சோ இப்ப இதே ஒரு விஷயம் தான் இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்டர் அப்படின்ற பெயர்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இதுல உண்மையாவே அன்புக்குரிய சகோதரர்களை பார்க்கும்போது இன்னைக்கு கொண்டாடக்கூடிய கிறிஸ்தவ நண்பர்களுக்கு கர்த்தர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவம் தெரியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு சடங்கா சாரம். அப்படிதான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, கர்த்தர் இயேசு மரிக்கிறாரு, 3ஆம் நாள் உயிர் தெழுறாரு, அந்த 2 பாயிண்ட் தான் அவங்க பிடிச்சிருப்பாங்களே தவிர்த்து அதுல நமக்கு இருக்கக்கூடிய பாடம், ஏன் அவர் மரிக்கணும், அவரோட உயிர்த்தெழுதல்ல என்ன ஒரு முக்கியத்துவம் இருக்குதுன்றது எல்லாரும் என்ன பண்றது இல்லைன்னு பாத்தீங்கன்னா புரிந்து கொள்வது இல்ல. சோ இப்ப மாறாக யாருக்குதான் இது புரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அவருடைய சரீரங்கமாக இருக்கக்கூடிய நமக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இது புரியக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்றத பாக்குறோம். சோ இப்ப அங்க ஸ்திரீகள் வந்து பாக்குறாங்க, அந்த கல்லறையில யார் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் இயேசு அந்த கல்லறையில இல்ல, அவர் தாம் சொன்னபடியே என்ன ஆயிட்டாருன்னா அங்க உயிர் தெழுந்துட்டார். சோ இப்ப இதை நம்ம ஆதார வசனம் வாசிக்கலாம் பாருங்க. இதுதான் நம்மளுடைய பாடத்தினுடைய ஆதார வசனம். 1 கொரிந்தியர் 15:20. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உயிர்த்தெழுதல் குறித்ததான பாடம் பாத்தீங்கன்னா ஆதிகால சபையில ரொம்ப எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடம். அதாவது மரித்தவர்கள் உயிர் தெழுவார்கள் என்றது ஆதிகால திருச்சபையில எல்லாருக்குமே தெரியும். எப்படி தெரியும்? அங்க சொல்லுவாங்க, மார்த்தாள் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க, லாசர் வந்து மரிக்கவில்லை அப்படின்னு சொல்லும் போது, ஆமாண்டவரே தெரியும், அவர் வந்து கடைசி நாள்ல நீங்க உயிர் தெழுப்புவீங்கன்னு எனக்கு தெரியும்ன்ற விஷயம் அவங்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா தெரிஞ்சிருக்கு. உயிர் தெழுதல் குறித்து அவங்களுக்கு நாலேஜ் இருந்திருக்கு. ஆனா காலப்போக்குல, அதாவது ஆதி திருச்சபையில இருந்தது போல காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த உயிர் தெழுதலுக்கான நம்பிக்கை என்ன ஆயிடுச்சுன்னா போயிடுச்சு. ஏன் நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அநேக கள்ள உபதேசங்கள் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்துருச்சு. சோ இப்ப இங்க பாருங்க, வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 15:14 இருந்து. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. பவுல் காலத்திலே அந்த இது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துருச்சு. உயிர்த்தெழுதல்ல நம்பிக்கை இல்லாத ஒரு இது. சோ இப்ப கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம், நாங்க கிறிஸ்து எழுந்திருக்கலன்னா நாங்க பிரசங்கமே பண்றது வேஸ்ட், வீண் அப்படின்னு என்ன பண்றாருன்னா இங்க சொல்றாரு. சோ இப்ப மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினாருன்னு நாங்க பொய் சாட்சி சொல்ற மாதிரி ஆயிடும், நாங்க எதுமோ கட்டுக்கதை சொல்ற மாதிரி ஆயிடும் அப்படின்னு என்ன பண்றாருன்னா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா இங்க பேசிட்டே இருக்கிறாரு. சோ இப்ப காலப்போக்கில் இது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, போப்பு மார்க்கம் என்ன ஆயிடுச்சுன்னா ஆட்சிக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா போப்பு மார்க்கம். அந்த டைம்ல முற்றிலும் சுத்தமா என்ன ஆயிட்டாங்கன்னா இந்த ஒரு நம்பிக்கையை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இழந்துட்டாங்க. அதாவது உயிர்த்தெழுதல் என்ற ஒரு பாயிண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா மிஸ் பண்ணிட்டாங்க. மாறாக அவங்க எதை குறித்து பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, மரணம் என்றது ஒண்ணுமே கிடையாது, நம்ம மரணத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு ஜீவன் இருக்குது, நம்ம மரித்தாலும் என்னதான் பண்றோம், ஆவியா இங்கதான் என்ன பண்றோம் சுற்றி கொண்டு இருக்கிறோம்ன்ற தவறான தப்பறையான போதனைகள் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த போப்பு மார்க்கம் காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அங்க அதிகமா இங்க வரக்கூடியதுன்னு பாக்குறோம். இது வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா
சோ இப்ப இந்த போப்பு மார்க்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு தவறான, ஏதாவது உயிர்த்தெழுதல் குறித்ததான தவறான போதனைகளை இந்த பூமிக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அங்க கொடுத்துட்டாங்க. சோ இப்ப இந்த தவறான உபதேசங்களுடைய குழப்பத்தினால் நமது கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவத்தை என்ன பண்ணிட்டாங்க, பெரும்பாலானோர், அதாவது ஒரு சிலர் மாத்திரம் தான் கர்த்தர் உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கிறாங்க. பெரும்பாலானோர் என்ன பண்றாங்கன்னா உணர்ந்து கொள்ள முடியாமல் ஒரு பண்டிகை கால கிறிஸ்தவர்களா, பெயர் கிறிஸ்தவர்களா மாத்திரம் இருக்கிறாங்களே தவிர்த்து, இன்னைக்கு கூட நம்ம போய் அவங்க கிட்ட கேட்டோம்னா கர்த்தர் இயேசு உயிர்த்தெழுந்தாருங்க அவ்வளவுதான், பட் அதுக்கும் நம்ம உயிர்த்தெழுதலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு தெரியாது. கர்த்தர் இயேசு உயிர்த்தெழுதல்ல முதற் பலன் அப்படின்ற விஷயம் என்ன பண்ணாதுன்னா அவர்களுக்கு தெரியாது. சோ இப்போ அவங்க மாறாக எப்படி நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா மரணம் ஒண்ணுமே கிடையாது, மரணத்துக்கு அப்புறம் நம்ம உயிரோட தான் இருக்கிறோம், அப்படி ஒரு தவறான போதனைய இவர்கள் அங்க ஜனங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சோ இப்ப இங்க பிரதர் என்ன சொல்றாருன்னா, இப்போ யாருதான் அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சோ இந்த தப்பறையான போதனைகள், தவறான போதனைகள் இவர்கள் மூலமா வந்துருச்சு. பட் யாருதான் இங்க கரெக்டா புரிஞ்சிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது, மரணம் எனும் நித்திரை நின்று எழுப்பப்படுவது வரையிலும் மரித்தவர்கள் நித்திரையில தான் இருக்கிறாங்க, அவங்க உயிர் தெழ மாட்டாங்க அப்படின்றது யார் ஒழுங்கா கரெக்டா புரிந்து இருக்கிறாங்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவம். அதாவது மரணம்ன்றது அவங்க நித்திரையில இருக்கிறாங்க, கர்த்தர் இயேசு வர வரைக்கும் அவங்க உயிர்த்தெழ மாட்டாங்கன்னு யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் என்ன ஒரு விஷயம் புரியும்னா இந்த உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவம் தெரியும். சோ இந்த உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுங்களா? சோ ஏன் கர்த்தர் இயேசு உயிர்த்தெழணும், ஏன் ஃபர்ஸ்ட் மரிக்கணும்? கர்த்தர் இயேசு அங்க ஏன் மரிக்கணும் அப்படின் போது நமக்கு நல்லா தெரியும், ஈடுபலிக்காக வரணும். சோ இப்ப ஈடுபலிக்காக மாத்திரம் அங்க என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் இயேசு மரிக்கல, மாறாக இன்னொரு ஒரு காரியமும் இருக்குது. சோ இப்போ அந்த உயிர்த்தெழுதல்ல என்ன என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இப்போ இந்த உயிர், அதாவது ஈடுபலியில மாத்திரம் அங்க நீதி அடங்கல, மாறாக என்ன ஒரு விஷயம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பாவங்களுக்கான ஈடுபலியாக மாத்திரம் கர்த்தர் மரிக்காமல் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படத்தக்கதாகவும் அவர் உயிர்த்தெழவும் என்ன பண்ணிருக்கிறார்னா செய்திருக்கிறார். ஏதோ நம்மள ஜீவனுக்கு ஜீவன் கொடுக்கிறது மாத்திரம் இல்லாம அவர் கூட நாமளும் நீதிமான்களா மாறுவதற்காக கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா உயிர்த்தெழுறார். சோ இப்ப இதே உயிர்த்தெழுதல் நமக்கும் நடக்கும்ன்றத ஒரு முன்னாடியே ஒரு நிகழ்வா என்ன பண்றாருன்னா கர்த்தர் இயேசு அங்க நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். சோ இப்ப இந்த ஒரு டாக்டரின் யாருக்கு நல்லா தெரிந்திருந்தது அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர்களுடைய டாக்டரின்ல இது கண்டிப்பா இருக்கும். பாவங்களை குறித்து என்ன பண்ணுவாங்கன்னா கண்டித்து பேசுவாங்க. அதே மாதிரி எதிர்கால ஆசீர்வாதத்துக்கான உயிர்த்தெழுதல் குறித்ததான போதனைகளை யார் பேசுனாங்கன்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் பேசுனாங்க. ஆனா பிற்காலத்துல வந்த போப்பு மார்க்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ரெண்டு போதனையும் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படியே தலைகீழா மாத்திட்டாங்க. அதாவது நீங்க எவ்வளவு பாவனாலும் பண்ணுங்க, நாங்க என்ன பண்ணிடுறோம் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துடுறோம்னு ஒரு தவறான போதனையை கொடுத்தாங்க. அதே மாதிரி மரித்தவர்கள் நித்திரையில இருக்கிறாங்க, அவங்க கர்த்தர் இயேசு வர வரைக்கும் உயிர் தர மாட்டாங்கன்ற விஷயத்த மறைச்சிட்டு மரித்தவர்கள் மரித்ததுக்கு பிற்பாடும் என்ன பண்றாங்க ஜீவனோட இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு தவறான ஒரு உபதேசத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கிளர்ஜி அமைப்பு, அதாவது அந்த போப்பு மார்க்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பண்ணிட்டாங்க. சோ இப்போ இதுதான் நம்மளுடைய நற்செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது காஸ்பல் ஆஃப் த கிங்டம், ராஜ்யத்தினுடைய நற்செய்தி கர்த்தர் இயேசு அங்க உயிர் தெரிந்தது நமக்கு அங்க சொல்லக்கூடியதா இருக்குது. சோ இப்போ அடுத்த டாபிக் போயிடலாம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா உயிர்த்தெழுதல் எல்லாருக்கும் என்ன பண்ணலன்னா புரியல. ஏன் புரியலன்னா நிறைய தவறான உபதேசங்கள் வந்துருச்சு. சோ இப்ப யாருக்கு மாத்திரம் புரியும்னா யார் அவருடைய வசனத்தை மாத்திரம் பாக்குறாங்களோ, சத்தியத்தை மாத்திரம் பாக்குறாங்களோ அவங்களுக்கு மாத்திரம் தான் உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவம் தெரியும் அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? சோ இப்ப அடுத்த விஷயம் நம்ம போக போறோம். கர்த்தர் இயேசு எத்தனாவது நாள் உயிர்த்தெழுந்தார்? மூன்றாம் நாள். மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தாரா? கரெக்டா? இப்போ நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. கர்த்தர் இயேசு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தாரா? கரெக்டான டைம் இல்லைங்களா? அப்ப மூன்றாம் அப்போ அது எப்படி சொல்றது? 3 நாள் வராது. அப்ப மூன்றாம் நாள் கர்த்தர் இயேசு உயிர்த்தெழ இல்லையா? ஓகே. சோ அதேதான். இப்போ அநேகர் எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா கர்த்தர் இயேசு 3 நாள் சொல்றாங்களே, ஆனா அவர் 3 நாள்னா 72 அவர் என்ன பண்ணிருக்கணும்?
கல்லறையில இருந்திருக்கணும். ஏன்னா ஒரு கல்லறையில 72 மணி நேரம் இல்லையே, இது எப்படி அப்போ கரெக்டா 3 நாள் இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது அதை குறித்து நம்ம இங்க பார்க்கலாம் பாருங்க. கர்த்தர் இயேசு மரித்தது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை 3 மணி. சோப்போ நீசான் 14 வெள்ளிக்கிழமை 3 மணி. சோப்போ அதுல இருந்து 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஒரு டைம் இருக்குது இல்லைங்களா? சோப்போ அது வெள்ளிக்கிழமை. அடுத்து 6 மணில இருந்து அடுத்த நாள் 6 மணி. சோ அது சனிக்கிழமை. அது ஒரு ஃபுல் டே இருக்குது இல்லைங்களா? சோ அடுத்து பார்க்கும்போது ஈவினிங் 6ல இருந்து மறுநாள் ஒரு 6 மணின்னு பாத்தீங்கன்னா கூட 12 மணி நேரம். சோ இப்போ மொத்தமா நீங்க போட்டா எவ்வளவு நாள் வரும்? எவ்வளவு நேரம் வரும்? 39 மணி நேரம் என்ன பண்ணனா வரும். சோ இப்போ 39 மணி நேரம் கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா கல்லறையில இருந்திருக்கிறார். சோ இப்போ நம்ம எப்படி நினைச்சிருக்கோம், கர்த்தர் இயேசு 3 நாளும் கல்லறையில இருக்கணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா வேத வசனம் நமக்கு என்ன பண்ணலன்னா சொல்லல. மாறாக என்ன வசனம் சொல்லுதுன்னா அவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுவார்னு தான் சொல்லுதா தவிர்த்து அவர் 3 நாளும் அங்கதான் இருப்பாரு, 72 ஹவரும் அங்கதான் இருப்பாருன்னு என்ன பண்ணலன்னா வசனம் நமக்கு அங்க சொல்லல. அங்க கர்த்தர் இயேசுவே சொல்றாரு 3ஆம் நாளில் என்ன பண்ணுவேன் உயிர் தெழுவேன்னு தான் சொல்றாரு. சோ இங்க பாருங்க நீசான் 14 பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையா இருக்குது. சோ இப்போ அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அங்கிருந்து வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு என்ன ஆகுறாருன்னா அவர் மரிக்கிறாரு. சோ 3 மணிக்கு மரிக்கிறாரு. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது சனிக்கிழமை அது ஒரு நாள். அடுத்து சனிக்கிழமை 6 மணில இருந்து சண்டே விடியற்கால பார்க்கும்போது கரெக்டா ஒரு 39 மணி நேரம் கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா அந்த கல்லறையில மரித்த நிலைமையில இருக்கிறார். சோ இப்ப இந்த ஒரு விஷயத்துல கூட பாத்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரியிலே இதுலயும் இந்த பெயர் கிறிஸ்தவ மண்டலம் என்ன பண்றாங்கன்னா தவறாதான் புரிந்துக்கிறாங்க. எப்படி தவறா புரிந்துக்கிறாங்கன்னா கர்த்தர் இயேசு சரீரம் என்ன பண்ணுது கல்லறையில் இருக்குது இல்லைங்களா? அவங்க எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா அவரோட சரீரம் கல்லறையில் இருக்குது, ஆனா அவர் அப்பவே என்ன பண்ணிட்டாரு உயிர் தெழுந்து அந்த ஆவிகளுக்கு என்ன பண்ணாரு பிரசங்கம் பண்ண போயிட்டார் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. அது சரியா இருக்குங்களா? 3 நாள் அவர் சரீரம் அங்க இருக்குது. அப்போ கர்த்தர் இயேசு அங்க சரீரம் மாத்திரம் தான் கல்லறையில் இருக்குது, அப்பவே உடனே என்ன பண்ணிட்டாரு அவர் உயிர் தெரிந்துட்டார் அப்படின்ற ஒரு தவறான போதனையும் என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. பட் மாறாக நாம என்ன சொல்றோம்னா அந்த 3 நாள் அளவும் கர்த்தர் இயேசு அங்க என்ன பண்றாருன்னா சரீரமும் இருக்குது, அவர் அங்க மரித்த நிலைமையில தான் என்ன பண்றாருன்னா அது வரைக்கும் அவரு உயிர் தெழவில்லை. சோ எப்போ அவர் உயிர் தெழுந்தார் அப்படின்னு பார்க்கும்போது வாரத்தின் 1ஆம் நாள், அதாவது சண்டே அர்லி மார்னிங் என்ன பண்றாருன்னா கர்த்தர் இயேசு உயிர் தெழுறார் அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா இங்க பாக்குறோம். சோ இப்போ அந்த டைம் தான் சோ இப்போ இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். சோ இப்போ அங்க என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா அந்த கொல்கதா. சோ இப்போ இந்த கொல்கதா எந்த இடத்துல இருக்குதுன்னா கர்த்தருடைய தேவாலயம், எருசலேமுடைய என்ட்ரன்ஸ், பிளாத்துவினுடைய அரண்மனை, இது எல்லாத்துக்கும் பக்கத்துல இருக்கிற ஒரு இடம் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கொல்கதா. சோ இப்ப அதனாலதான் அங்க என்ன நடந்திருக்குன்னா 3 மணிக்கு கர்த்தர் இயேசு மரிச்சாரு. பட் அவர் எத்தனை மணிக்கு அடக்கம் பண்ணாங்க தெரியுங்களா? வித்தின் 1 ஹவர்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா அடக்கம் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னா கொல்கதாக்கு பக்கத்திலேயே என்ன இருக்குன்னா பிளாத்துவினுடைய அரண்மனை இருக்கு. உடனே பர்மிஷன் வாங்குறாங்க. 1 ஹவர்ல என்ன பண்றாங்கன்னா அந்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இவர்கள் 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா அங்க செய்யறாங்க. சோ இப்ப யார் அந்த 2 பேர் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? நிக்கோதேமு பிளஸ் அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு. இவர் என்ன பண்றாருன்னா போயிட்டு என்ன பண்றாருன்னா அங்க கர்த்தர் இயேசுவினுடைய சரீரத்தை கேட்டு வாங்கி அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு இடத்துல பண்றாங்க. சோ இப்ப இவங்க ரகசிய சீசன் சொல்றோம் இல்லைங்களா? ஏன் இவங்களை நம்ம ரகசிய சீசன் சொல்றோம்? இவங்களை குறித்து பிரதர் எழுதி இருக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா இவர்கள் கர்த்தர் இயேசுவின் மேல சிநேகம் இருந்தது, ஆனா எப்படி இருந்தாங்களாம் ரகசியமா தான் என்ன பண்ணிருந்தாங்களாம் சிநேகம் வச்சிருந்தாங்களாம். அன்புக்குரிய சகோதர சகோதரில் இன்னைக்கும் வேதமானவர்கள அநேகர் எப்படி தெரியுமா இருக்கிறாங்க ரகசிய சீசனா தான் இருக்கிறாங்க. அதாவது ஒரு பிரதர் கிட்ட என்ன பண்ணிப்பாங்கன்னா மாட்டிப்பாங்க, ஒரு பிரதர் கிட்ட இருந்துருவாங்க. அங்க இருந்து அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா வெளியில வர முடியாது. மற்ற சகோதரர்கிட்ட கூட எப்படி பேசுவாங்கன்னா அந்த பிரதருக்கு தெரியாம என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க. இது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வேதமானவர்கள்ல இது என்ன பண்ணுதுன்னா இந்த ஒரு காரியம் இருக்குது. நம்ம அப்படி இருக்கலாங்களா? நம்ம ரகசிய சீசன் ஆகிறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். நம்ம கர்த்தர் இயேசுக்கு தான் நம்ம சீஷரே தவிர மாறாக எந்த ஒரு சகோதரருக்கும் நம்ம யார் இல்லைன்னு பாத்தீங்கன்னா சீஷர்கள் கிடையாது. சோ இப்போ இவங்களை குறித்து பிரதர் சொல்லும் போது இவர்கள் சிநேகமாக இருந்தாலும் உண்மையை என்ன பண்ணலன்னா ஒரு உண்மைத்தன்மையை கரெக்டா இவங்க என்ன பண்ணலன்னா தேவன் கிட்ட காட்டாதவர்கள், உண்மையினை போதுமான அளவுக்கு நம்பாதவர்கள். ஒருவேளை அவங்க கர்த்தர் இயேசுவை அவ்வளவு கரெக்டா புடிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க
மத்த எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா கர்த்தர் இயேசு கூடவே என்ன பண்ணிருப்பாங்கன்னா இருந்திருப்பாங்க. மாறாக இவர்கள் அப்படி இல்ல. அடுத்து இவங்க யாருன்னு பார்க்கும்போது தைரியம் இல்லாதவர்கள். சோ இப்போ அவங்க இருக்கிற இடம் தெரியும், யூதர்கள் பரிசேயர்கள் தவறான வழியில தான் நடக்கிறாங்கன்னு தெரியும். பட் அவங்களை விட்டு வர்றதுக்கு என்ன இல்லைன்னா பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அங்க மனம் இல்லை. சோ இப்போ இவர்கள் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இவர்கள் தைரியம் இல்லாதவர்கள் அப்படின்னு என்ன பண்றாரு எங்க சகோதரர் சொல்றாரு. சோ இப்ப நம்ம இதைதான் பார்த்தோம். 4 o'clock என்ன பண்ணிட்டாங்கன்னா அடக்கம் பண்ணிட்டாங்க. சோ அப்படி பார்க்கும்போது வாசிக்கலாம் இந்த ஒரு பகுதியை. இவ்விதமாக நமது கர்த்தர் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். அவர் வெள்ளிக்கிழமை அன்று 3 மணி முதல் 6 மணி வரைக்கும், பின்னர் தொடர்ந்த முழு இரவிலும், அடுத்த நாளாகிய சனிக்கிழமையின் பகற்பொழுது முழுவதும், பின்னர் வந்த முழு இரவிலும், அதாவது யூதர்கள் வழக்கத்தின்படி வாரத்தின் முதலாம் நாளில் முதல் பாகமாகிய இரவிலும் மரண நிலையிலேயே காணப்பட்டார். இப்படியாக பார்க்கும்போது 3 பகற்பொழுதும் 3 முழுமையான இரவு பொழுதும், அதாவது 72 மணி நேர பொழுது இல்லை என்றாலும், இது அவர் தாம் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணப்படுவார் என்று அவரால் கூறப்பட்ட காரியத்திற்கு இசைவாகவே உள்ளது. சிலர் 3 முழு பகற்பொழுதையும் 3 முழு இரவு பொழுதையும் எண்ணிக்கொள்ள வேண்டுமென்ற ஆசையில் நமது கர்த்தர் வியாழக்கிழமை அன்று மரித்ததாக கூறுவதற்கு வழிநடத்தப்படுகின்றனர். அநேகர் என்ன பண்றாங்க, இது தவறா புரிஞ்சுக்கிட்டு கர்த்தர் இயேசு வெள்ளிக்கிழமை மரிக்கல, வியாழக்கிழமை மரிச்சாதான் 3 நாள் என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு ஒரு சிலர் தவறாவும் என்ன பண்ணிக்கிறாங்களா புரிஞ்சுக்கிறாங்களாம். பிரதர் என்ன சொல்றாருன்னா அவர் 3 நாள் இருக்கணும்ன்றது அவசியம் இல்ல, 3ஆம் நாள்ல அவர் உயிர்த்தெழுதணும்ன்றதுதான் வசனம் இருக்குதே தவிர 72 அவர் அவர் இருக்கணும்ன்றது அங்க தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு என்ன பண்றாருன்னா இங்க சகோதரர் சொல்றாரு. சோ இப்ப இது நமக்கு பார்க்கக்கூடிய 2வது விஷயம். அவர் 3ஆம் நாளில் என்ன பண்ணிட்டாருன்னா உயிர் தெழுந்துட்டார். சோ அடுத்த ஒரு கட்டத்துக்கு போலாம். 3வது பாயிண்ட்டுக்கு நம்ம போலாம். 3வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆலயத்தை இடித்து போட்டு அதை எழுப்புதல். சோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி. சோ இப்ப கர்த்தர் இயேசு என்ன சொல்றாரு வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 19, 21. யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? சோ இப்போ ஒரு கேள்வி, நீங்க கரெக்டா சொல்றீங்களா பாக்கலாம். சோ இப்ப இங்க கர்த்தர் இயேசு எந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் 3 நாளைக்குள்ள இதை எழுப்புவேன்னு சொல்றாரு? அவருடைய சரீரம், அதாவது அவருடைய மாம்ச சரீரத்தை சொல்றாரு. அதான் நான் கேக்குறது என்னன்னா, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் 3 நாளைக்குள்ள இதை எழுப்புவேன்னு சொல்றாரு இல்லைங்களா? அவருடைய மாம்ச சரீரத்தை குறித்து பேசுறாரான்னு கேக்குறேன். ஆமா, மெஜாரிட்டி அவருடைய மாம்ச சரீரத்தை தான். அதாவது அவருடைய மாம்சம்ன்றது நான் என்ன கேக்குறதுன்னா அவருடைய பிளஷ், அந்த பிளஷ்ல இருக்கக்கூடிய அந்த 33 வருஷம் இந்த பூமியில பிளஷ்ல வாழ்ந்தார் இல்லையா, அந்த பிளஷ் குறித்து பேசுறாரா? இப்ப நம்ம பார்க்கலாம் பாருங்க. இதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது இல்லைங்களா? சோ இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், லைனா ஒரு கேள்வி கேட்கிறேன். சோ இப்ப எந்த ஆலயத்தை குறித்து பேசினார் என்றது ஃபர்ஸ்ட் கேள்வி. அவருடைய மாம்ச சரீரம், அதாவது நான் சொல்ற மாம்ச சரீரம் அவருடைய ரத்தமும் சதையுமா இருக்கிற மாம்ச சரீரத்தை குறித்து பேசுறாரா, இந்த சரீரத்தை குறித்து சொல்றாரா? அடுத்து பாவத்திற்காக பலி செலுத்த தேவன் அவருக்கு ஒரு மாம்ச சரீரம் கொடுத்தாரு இல்லையா, அந்த சரீரமா அவர் மரணம் வரை தேவன் ஏற்படுத்தின சரீரம், அதாவது இந்த மாம்ச சரீரத்தை குறித்து தான் அவர் பேசுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டா நீங்க ஆமா அப்படின்னு தானே சொல்றீங்க, கரெக்டுங்களா? இப்பதான் நீங்க ஆமா, நீங்க இப்ப இல்ல இல்லன்றீங்க. ஓகே. சோ இப்ப நம்ம பார்க்கலாம் பாருங்க, அவரு என்ன அங்க சொல்றாரு அப்படின்னா, அவர் லிட்டரலா இருக்கக்கூடிய அந்த ஒரு எந்த ஆலயத்தை குறித்து பேசுறாருன்னா அவருடைய மாம்ச சரீரத்தை குறித்து அங்க அவர் பேசவே இல்லை. அவர் எதை குறித்து பேசுறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவரோ தம்முடைய சரீரமாகி ஆலயம். சோ இப்ப இது சபை வகுப்பாரை குறித்து என்ன பண்றாருன்னா இங்க பேசுறாரு. சபை வகுப்பார் என்ன பண்ண இந்த ஆலயம் யார சொல்றாருன்னா தம்முடைய சபையாகிய 1,44,000 பேரை குறித்து என்ன பண்றாருன்னா பேசுறாரு. தம்முடைய சரீரமாக ஆலயத்தை குறித்து என்ன பண்றாருன்னா பேசுறாரு. மாறாக அவருடைய பிளஷ் குறித்து என்ன பண்ணலன்னா தேவன் அந்த டைம்ல ஆயத்தப்படுத்தின சரீரத்தை குறித்து என்ன பண்ணலன்னா பேசல. சோ அது எப்படி நம்ம சொல்றது அப்படின்னு பார்க்கும்போது
பேதுரு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு இதுக்கு. சோ அப்ப அவர் அந்த சரீரத்தை அவர் எப்படி பார்த்தார்? தேவன் அவருக்கு கொடுத்த அந்த மாம்ச சரீரத்தை அவர் ஆலயமா பார்க்கல. அவர் எப்படி பார்த்தாருன்னா அந்த மாம்ச சரீரத்தை வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 பேதுரு 1:13. 2 பேதுரு 1:13 முதல். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். இங்க பாருங்க, அந்த மாம்ச சரீரம் எதுதான் பாத்தீங்கன்னா அது ஆலயம் கிடையாது, அது ஒரு கூடாரம். இங்க பேதுரு விளக்கம் கொடுக்கிறாரு. மாம்ச சரீரம் அந்த பிளஸ் அந்த பாடி என்ன அடையாளப்படுத்துனா அது ஒரு கூடாரம், அது ஒரு டெம்பரவரி தான். ஓகேங்களா? சோ அததான் இங்க சொல்றாரு பேதுரு. சோ இப்ப கர்த்தர் இயேசு சொன்ன ஆலயம் தம்முடைய சரீரமாகிய சபையை குறித்து என்ன பண்றாருன்னா பேசுறாரு. சோ இப்ப நம்ம அநேக நேரத்துல நம்ம என்ன நினைச்சுப்போம்னா, கர்த்தர் இயேசு சொல்றாரு என்ன நீங்க கொன்னு போட்டுருங்க, நான் 3 நாள்ல என்ன பண்ணிடுவேன், உயிர் தெரிந்துருவேன். அப்படிதான் நம்ம நிறைய நினைப்போம். பட் கர்த்தர் இயேசு அதை குறித்து பேசல. அவர் தம்முடைய சரீரமாகிய சபை 3ஆம் நாளில உயிர் தெழும் என்றது. சோ அதையும் நம்ம இப்ப கால கணக்கோடு நம்ம பார்க்கலாம். சோ இப்போ இந்த வசனம் வாசிங்களேன். 1 பேதுரு 2:4 மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். இப்ப கர்த்தர் சொன்னார் இல்லைங்களா, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் போது இப்போ அவர் தலையா இருக்கிறாரு, நம்ம எல்லாம் யாரா இருக்கணும்னா அவருடைய சரீரமா இருக்கிறாங்க. இப்ப யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா தலையை என்ன பண்ணிட்டாங்க, இடிச்சு போட்டுட்டாங்க. அதாவது கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டாங்கன்னா கொன்னு போட்டுட்டாங்க. இப்ப அதிலிருந்து சுவிசேஷ யுகம் முழுவதும் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த சரீரம் அதாவது இந்த 1,44,000 பேரும் என்ன பண்றாங்கன்னா இடிக்கப்பட்டு கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா இருக்கிறாங்க. இப்போ இதுக்கு பிரதர் இதுக்கு என்ன கொடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, தலையாக இருக்கிற சபையை தான் தம்முடைய சரீரமாக குறிப்பிட்டார். யூதர்கள் தலையை அழித்து, அதாவது யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா கர்த்தர் இயேசுவை என்ன பண்ணிட்டாங்கன்னா அழிச்சுட்டாங்க. சோ இப்ப அதுல இருந்து சுவிசேஷ யுகம் முழுவதிலும் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் பல்வேறு அங்கத்தினர் அவரோட கூட பாடுபடுவதற்கும் அவரோட கூட மரிப்பதற்கும் சகோதரர்களுக்காக தங்கள் ஜீவனை ஒப்பு கொடுப்பதற்கும். சோ இதெல்லாம் எதை அடையாளப்படுத்துதுன்னா அவருடைய சரீரம் அங்க இடிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. எவ்வளவு நாளான்னு பாத்தீங்கன்னா சுவிசேஷ யுகம் முழுவதும் என்ன பண்ணப்படுதுன்னா அந்த சரீரம் அங்க இடிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. சோ இப்ப மரணம் வரையிலும் உண்மையுள்ளவனாக நிரூபித்து காட்டிக்கொண்டு கடைசியா ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, அவர் மரிக்கிற வரைக்கும் அந்த சரீரம் என்ன ஆகும்னா அங்க இடிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். சோ இப்ப இந்த சரீரம் எப்போ உயிர் தெழும் அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் நாளில். சோ இந்த ஒரு இடத்துல ஒரு கால கணக்கு நமக்கு பிரதர் சொல்றாரு. கர்த்தர் இயேசு மரித்தது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 4661ஆம் வருஷம் தான் கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா இங்க மரிக்கிறார். கீழே போட்டிருக்கு இல்லைங்களா, 4120 இல்ல இங்க ஓகே இல்ல கால்குலேஷன் தப்பு இல்ல. கர்த்தர் இயேசு மரித்தது பாத்தீங்கன்னா 4161. சோ அந்த டேட்ல தான் கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா மரிக்கிறாரு. சோ இப்போ ஆதாம் படைக்கப்பட்டது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி இங்க இது மிஸ்டேக் இருக்கு, கால்குலேஷன் மிஸ்டேக்கா இருக்கு. 4161 வரணும். 4126 இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 4161 வரணும். இங்க 4126 இருக்கு, அது மட்டும் மன்னிச்சுங்க, தப்பா இருக்கு. சோ இப்ப கர்த்தர் இயேசு மரித்த வருஷம் பாத்தீங்கன்னா 4161. இது எப்படி பிரதர் 4161 நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதாம் படைக்கப்பட்டதுல இருந்து பாத்தீங்கன்னா கணக்கு எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா, ஆதாம் படைக்கப்பட்ட வருஷம் எப்போனா 4128. அதுல இருந்து பிசி நம்ம பின்னோக்கி போனோம்னா அந்த டைம்ல தான் ஆதாம் என்ன பண்ணப்படுறாருன்னா படைக்கப்படுறாரு. சோ அந்த 4128 நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா அதுக்குதான் இங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா விளக்கம் கொடுத்திருக்கிறோம். சோ இப்போ ஆதாம்ல இருந்து அந்த ஜலப்பிரளயம் அந்த வருஷத்தெல்லாம் அப்படியே நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா 4128 எது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆடம் டு பர்த் ஆஃப் ஜீசஸ், கர்த்தர் இயேசு பிறக்கிற வரைக்கும் அவ்வளவு வருஷம். கர்த்தர் இயேசு பிறந்ததுக்கு பிற்பாடு 33 வருஷத்தை ஆட் பண்ணீங்கன்னா இங்க 4161 வரும். அதை மட்டும் எடிட் பண்ணீங்க. சோ அந்த 4161ன்றது இப்போ 4000 வருஷம் அப்படின்னா என்ன கணக்கு, 4வது நாள், 4 நாள் முடிஞ்சிருச்சா, கர்த்தர் இயேசுக்கு ஒரு நாள் 1000 வருஷம். சோ இப்ப நீங்க பாருங்க 4161 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 4000 வருஷம்ன்றது 4 நாள் கரெக்டுங்களா, 4 நாள் முடிஞ்சிருச்சு. இப்ப 4 நாள் முடிஞ்சு 5வது நாள் என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 5வது நாள் என்ன பண்றோம்னா இங்க இருக்கிறோம்.
5வது நாள்ல மீதி பகுதியில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சுவிசேஷ யுகத்துல அநேகர் ஆலயம் என்ன பண்ணப்படுதுன்னா இடிக்கப்படுது. அடுத்து 6ஆம் நாள் ஃபுல்லாவே சுவிசேஷ யுகத்துல இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய சரீரம் என்ன பண்ணப்படுதுன்னா இடிக்கப்படுது. அப்போ 2 நாள் ஆயிடுச்சு. அடுத்து 3ஆம் நாள் பார்க்கும்போது 7வது 1000 வருஷம் என்ன ஆகும்னா தொடங்கும். சோ அது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1874. அது வரைக்கும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 3 நாள் இடிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. 1874க்கு அப்புறம் 1878ல என்ன ஆகுறாங்கன்னு பார்க்கும்போது இங்க சரீரமாகிய சபை என்ன ஆகுதுன்னா உயிர்த்தெழுப்பப்படுது. சோ இப்ப இந்த இடத்துல கர்த்தர் இயேசு சொல்றது என்ன அப்படின்னா, சபையினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து என்ன பண்றாருன்னா பேசுறாரு. இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கன்னா சுவிசேஷ யுகம் முழுவதும் அந்த சரீரம் என்ன பண்ணப்படுதுன்னா அங்க இடிக்கப்படுது. அது எப்போ எழுந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் நாள்ல. சோ எப்படி கர்த்தர் இயேசு லிட்டரலா அங்க 3ஆம் நாள்ல எழுந்தாரோ அதே மாதிரி அவருடைய சரீரமாகிய சபையும் என்ன ஆகும்னா 3ஆம் நாள்ல சபை கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ற விஷயத்தை என்ன பண்றாருன்னா இங்க அவர் அங்க கொடுக்கக்கூடியதா இருக்குது. இந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆலயத்தின் பிரதான மூலைக்கல்லாகிய கர்த்தர் அழிக்க இடிக்கப்பட்டது முதல் தேவனுடைய ஆலயமாகிய சபையின் அழிந்து இடிந்து போகுதல் ஆரம்பமாகி இதுவரை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதாவது 5ஆம் நாளின் மீதி பகுதியிலும் 6ஆம் நாள் முழுவதிலும் நடைபெற்றது. இப்பொழுது நாம் 7ஆம் நாளின் ஆரம்பத்தில் அதிகாலை வேளையில் காணப்படுகின்றோம். இங்க பாருங்க, அந்த இடத்துல கர்த்தர் இயேசு எப்போ உயிர்த்தெழுந்தாரு? அதிகாலையில உயிர்த்தெழுந்தாருங்களா? அதே போல இப்ப நாம இருக்கக்கூடிய காலம் எதுன்னு பாத்தீங்கன்னா அதிகாலை டைம். அதாவது ராஜ்யத்தினுடைய கண்ணுக்கு தெரியும் ராஜ்யம் வரக்கூடிய அதிகாலை டைம்ல இந்த டைம்ல தான் சபை என்ன ஆக போகுதுன்னா உயிர் போகுது. அதாவது 1,44,000 என்ன ஆக போறாங்கன்னா கம்ப்ளீட் ஆக போறாங்க. சோ இதை குறித்து தான் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் என்ன பண்றாருன்னா கர்த்தர் இயேசு அங்க பேசுறார். சோ அடுத்து அவ்வளவுதான், இன்னும் 2 சம்பவங்கள் மாத்திரம் நம்ம பார்த்துட்டு பாடத்தை முடிக்கலாம். சோ இந்த இடத்துல அடுத்து என்ன பண்றாருன்னா கர்த்தர் இயேசு உயிர் தெழுந்துட்டாரு. அவர் உயிர் தெழுந்து என்ன பண்றாரு? அநேகருக்கு என்ன பண்றாருன்னா தரிசனம் ஆகுறாரு இல்லைங்களா? ஏன் அவர் அநேகருக்கு தம்மை காட்டணும்? அங்க உயிர் தெழுந்து ஏன் அவர் அநேகருக்கு தன்னை காட்டணும்? சோ அவங்களுடைய சீஷர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் பலவீனமானவர்கள். அந்த ஸ்திரீகள் எல்லாருமே கொஞ்சம் பலவீனமானவர்கள். அவர் உயிர் தெழுந்துட்டாருன்றது அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிக்கவே வாய்ப்பு இல்லை. இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? கர்த்தர் இயேசு உயிர் தெழுந்துட்டாருன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எப்படி விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தின் மூலமா விசுவாசிக்கிறோம். காணப்படாதவைகளை நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா? பட் அந்த டைம்ல யூதர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கண்டு விசுவாசிக்கக்கூடியவர் தான் இருந்தாங்க. சோ இப்ப கர்த்தர் இயேசுவும் அதை என்ன பண்ணாருன்னா அந்த டைம்ல அவரு அலோ பண்ணாரு. சோ அதனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா அவங்க முன்னாடி லிட்ரலாவே நான் உயிர் தெழுந்துட்டேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னா நிறைய டைம் காட்சி கொடுக்குறாரு. சோ இப்ப இதுல நம்ம நிறைய பாடம் நமக்கு இருக்குது, பார்க்கலாம் பாருங்க. சோ இப்ப ஃபர்ஸ்ட் யாருக்கு காட்சி கொடுத்தாரு தெரியுமா? மகதலேனா, மரியாள். சோ இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்க கல்லறையில அவரு காணோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா போய் அழுதுட்டே இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா ஏமா அலற அப்படின்னு கேட்பாரு. அவர் யாருங்க? கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான். சோ இப்ப ஏன் அவங்க உடனே அவர் இயேசு கிறிஸ்து தான் கண்டுபிடிக்க முடியலையா? சோ இப்போ இது வரைக்கும் அவங்க பார்த்த இயேசு கிறிஸ்து மாதிரி அவர் அன்னைக்கு வரல. ஏன்? அவரோட பழைய சரீரத்துல என்ன பண்ணலன்னா அவர் வரல. அந்த டைம்ல தேவன் என்ன பண்ணிருக்காரு, அவருக்கு வேற ஒரு சரீரம் கொடுத்திருக்காரு. ஒரு தோட்டக்கார் போல என்ன பண்றாருன்னா வராரு. சோ அங்க வந்து என்ன பண்றாருன்னா பேசுறாரு. இந்த ஒரு வசன பகுதி கூட நம்ம பார்க்கலாம். தோட்டக்கார் மாதிரி என்ன பண்றாருன்னா பேசுறாரு. அதுல இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பிரதர் என்ன சொல்றாருன்னா அவர் வாய்ஸ் என்ன பண்ணலன்னா அங்க மாறல. சோ இப்ப ஆரம்பத்துல பேசும்போது அவங்களால வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ண முடியல. அடுத்து அவர் பேசுற டோனை வச்சு இவர் கிறிஸ்துதான்றது என்ன பண்ணிட்டாங்கன்னா மகதலேனா மரியாள் புரிஞ்சுக்கிட்டு அநேகருக்கு போய் என்ன பண்றாங்கன்னா அங்க சொல்றாங்க. சோ இப்போ இது வந்து மகதலேனா மரியாளுக்கு நடந்த சம்பவம். அடுத்து ஸ்திரீகளுக்கு என்ன பண்றாருன்னா தன்னை காட்சியா கொடுக்கிறார். நிறைய ஸ்திரீகள் அழுதுட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க கிட்ட வந்து என்ன பண்ணுவாருன்னா பேசுவாரு. அப்பவும் அவர் எந்த ஒரு விஷயத்துலதான் வந்தாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய பழைய ஃபேஸ் கட்ல பழைய ட்ரெஸ்ல என்ன பண்ணலன்னா அவர் வரல, வேற ஒரு இதுல வராரு. சோ இப்ப இவங்க என்ன பண்றாங்க, இந்த ஸ்திரீகள் அழுதுட்டு அவரை பார்த்த உடனே இவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுட்டு அவரோட பாதத்தை என்ன பண்றாங்க, அவங்க போய் பிடிக்கிறாங்க. அவங்க பிடிக்கும் போது கர்த்தர் இயேசு ஒரு விஷயம் சொல்லுவாரு, நீங்க என்ன பண்ணாதீங்க, என்ன தொடாதீங்க, நீங்க போய் சகோதரர்கிட்ட என்ன பண்ணுங்க, நான் உயிர் தெரிந்த விஷயத்த என்னுடைய சகோதரர்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்றாங்கல்ல. சோ இந்த ஒரு இடத்துல ஒரு கேள்வி, ஏன் இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி சொல்றாரு?
இப்ப அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க கர்த்தர் இயேசு நம்மள விட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு அவரை கட்டி பிடிக்க வராங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, போய் சகோதரருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னும் போது இந்த ஒரு பாயிண்ட்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி எல்லாம் சகோதரர் யோசிச்சு எழுதி இருக்கிறாரு அப்படின்னும் போது, இப்ப நம்ம சரி நீங்களே சொல்லுங்களேன். அவங்க அப்படி தொட வராங்க, அவரை கட்டி பிடிச்சுக்கணும், அவரை விடக்கூடாது அப்படின்னு நினைச்சு வராங்க. கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருன்னா, என்ன தொடாதீங்க, நீங்க போய் என்ன பண்ணுங்க, சகோதரருக்கு சொல்லுங்கன்றார். இந்த ஒரு பாயிண்ட நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஆஹ் அதெல்லாம் ஓகே. பட் இத நம்ம ஒரு மேலோட்டமா இந்த விஷயத்த பார்க்கலாம் பாருங்க. கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருன்னா, முக்கியமா என்ன தொடாதீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் எங்க போங்க, சகோதரருக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற விஷயத்துல என்ன ஒரு விஷயத்த இங்க சொல்றாருன்னா, ஆஹ் ஓகே, என்ன ஒரு விஷயத்தை இங்க சொல்றாரு பாத்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரியிலே, அவங்க என்ன ஒரு மனநிலையில இருக்கிறாங்கன்னா, கர்த்தர் இயேசு உயிர் தெரிந்து வந்துட்டாரு, இனிமேல் அவர் என்ன பண்ணக்கூடாது, நம்மளை விட்டு போக கூடாது, இவரை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு அவங்க பிடிக்க வராங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உயிர் தெரிந்ததை நீங்க போய் எங்க சகோதரர்கிட்ட சொல்லுங்கன்னும் போது, இதே மாதிரிதான் இன்னைக்கு நாமளும் பண்றோமா? சத்தியத்தை நாம என்ன பண்றோமா? சத்தியத்தை நம்ம பார்த்துட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம், அதை நம்ம மட்டும் பிடிச்சி என்ன பண்ணிக்கிறோமா, நம்ம மட்டும் வச்சுக்கிறோமா? அந்த சத்தியத்தை என்ன பண்றோமா, நம்ம மட்டும் புடிச்சு வச்சுக்கிறோமா? ஆனா கர்த்தர் இயேசு என்ன சொல்றாராம், நீ சத்தியத்தை புடிச்சுக்கிட்டு நீ உனக்கு மாத்திரம் என்ன பண்ணிக்காத, வச்சுக்காத. சத்தியம் தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீ போய் என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்றத இங்க என்ன பண்றாருன்னா சகோதரர் பாடமா கொடுக்கிறாரு. சோ இப்போ இங்க நான் வாசிக்கிறேன் பாருங்க. சத்தியம் நமக்கு மாத்திரமே உரியது என அதை கட்டி பிடித்து வைத்துக் கொள்ளலாம் என நாம் எண்ணக்கூடாது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, எனக்கு மாத்திரம் தான் தேவன் என்ன கொடுத்திருக்காரு, இந்த சத்தியத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நீ நினைக்காதீங்க, வைத்துக் கொள்ளலாம் என எண்ணக்கூடாது. மாறாக சத்தியம் மற்றவர்களுக்கும் உரியது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே சத்தியத்தை மற்றவர்களுக்கு வழங்குவதில் நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். இப்படியாக கர்த்தருக்கும் விசுவாச வீட்டருக்கும் ஊழியம் புரிவதன் இறுதியில் நிச்சயமாய். இப்ப இததான் தேவன் என்ன சொல்றாருன்னா, நீங்க இதுதான் நீங்க அதிகமா பண்ணணும். என்னையே நீங்க புடிச்சுக்கிட்டு சத்தியத்தையே புடிச்சுக்கிட்டு இருக்கிறது முக்கியம் இல்ல, அடுத்து சகோதரர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, போய் சொல்லுங்க. உடனே இந்த ஸ்திரீகள் என்ன பண்றாங்கன்னா, அங்க போய் சீஷர்கள் கிட்ட என்ன பண்றாங்கன்னா, நாங்கள் அவரை பார்த்தோம் அப்படின்ற விஷயத்த என்ன பண்றாங்கன்னா அவங்க அங்க சொல்லக்கூடியதா இருக்கும். அப்புறம் அங்க பேதுரு எல்லாம் வந்து பார்ப்பாங்க, பேதுரு யோவான்லாம் வந்து பார்ப்பாங்க. அப்ப கர்த்தர் இயேசு அங்க இருக்க மாட்டார். அடுத்து எப்போ அவர் மீட் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் முதல். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அன்புக்குரிய சகோதர, இங்க என்னன்னா, என்ன ஒரு கேள்வினா, ஏன் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி காட்டணும் அப்படின்னும் போது ரெண்டு ஒரு பாயிண்ட் பிரதர் கொடுக்குறாரு. ஏன் கர்த்தர் இயேசு அவங்கள உயிர்த்தெழுதல் காட்டினார் அப்படின்னா, இனி அவர்கள் வந்து அவங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இனிமேல் அவரை நம்ம மனுஷர் வடிவத்துல அவரை பார்க்க முடியாது, பழைய மாதிரி இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட வரமாட்டாரு அப்படின்றத அந்த சீஷர்கள் புரிஞ்சுக்கணும். இனி அவர் என்ன ஆயிட்டாருன்னா, ஆவிக்குரிய ஜீவியா மாறிட்டாரு. காற்றை போல அவர் என்ன பண்ணுவாருன்னா, இனிமேலு கண்ணுக்கு தெரிய மாட்டார் என்ற விஷயத்த அவர் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் வருவாரு, மீட் பண்ணுவாரு, மறைஞ்சிருவாரு, மறுபடியும் வருவாரு, மீட் பண்ணுவாரு, மறைஞ்சிருவாரு. இந்த விஷயங்கள் இப்போ இத வந்து என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அவங்க கண்ணு முன்னாடி என்ன பண்றாருன்னா தோன்றாரு. அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் தான் நம்ம இப்ப வாசிச்ச இந்த ஒரு வசன பகுதி. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஜெயம் கொள்ளுபவர்கள் அவங்களுடைய உயிர்த்தெழுதலும் கர்த்தர் இயேசுக்கு நடந்தது போலதான் இருக்கும். அதாவது நம்மளுடைய உயிர்த்தெழுதலும் எப்படிதான் இருக்கும்னா, நம்ம உயிர்த்தெழுந்தாலும் ஆவிக்குரிய ஜீவியா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா மாறிடுவோம். யார் கண்களுக்கும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா தெரிய மாட்டோம். இந்த விஷயத்த கர்த்தர் இயேசு உணர்த்துவதற்காக தான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க அந்த ஸ்திரீகளுக்கு என்ன பண்றாருன்னா அங்க காட்சி கொடுக்கிறார். இப்படி நாம் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, எப்படி ஆயினும் உயிரோடு எழுந்திருப்பதை தகுதியாக்கிக்கணும், நம்ம அதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற விஷயத்த என்ன பண்றாருன்னா இங்க கொடுக்கிறார். அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னும் ரெண்டே பாயிண்ட் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். விசுவாசம் மற்றவர்களா இராதீர்கள், மாறாக விசுவாசியுங்கள். இந்த தலைப்பு கேட்டோடனே யார் உங்களுக்கு ஞாபகம் வரும்?
ரொம்ப சரி. சோ இப்போ இங்க பாருங்க, கர்த்தர் இயேசு உயிர் தெழுந்த அப்போ கூட எல்லாருமே அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா விசுவாசிச்சுட்டாங்க. ஒருத்தர் மாத்திரம் என்ன பண்ணல. அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அவருடைய விழாவுல நானு என் கையை போட்டால் ஒழிய நான் என்ன பண்ண மாட்டேன், நான் விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்றாரு. சோ இதுல கர்த்தர் இயேசு நமக்கு என்ன ஒரு பாடத்தை கொடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சம்பவம் எப்ப நடக்குது தெரியுங்களா? தோமா கிட்ட அவர் மீட் பண்ற விஷயம் 1 வீக் கழிச்சு நடக்குதான். ஃபர்ஸ்ட் மற்ற சீசர்கள் முன்னாடி அந்த மேல் வீட்டு அறையில வந்து என்ன பண்றாருன்னா மீட் பண்றாரு. அவங்க எல்லாரும் விசுவாசிட்டாங்க. இந்த விஷயத்த தோமா கிட்ட மற்றவர்கள் எல்லாம் சொல்றாங்க. அவர் என்ன பண்றது இல்லையா, ஏத்துக்கிறதே இல்லையா. நான் வாசிக்கிற பாருங்க. அப்போது ஒரு வாரம் கழித்து மீண்டுமாக வாரத்தினுடைய முதல் நாள் அன்று எல்லாரும் மேல் வீட்டறையில் இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்றாருன்னா காட்சி அளிக்கிறார். அப்போது தோமாவும் என்ன பண்ணாருன்னா காணப்பட்டார். முந்தின தருணங்களின் போதெல்லாம் தோமா இல்ல, அதுக்கு முன்னாடி வந்தப்பெல்லாம் தோமா அங்க இல்ல. அவருடைய சந்தேகம் வந்து பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அவர் உயிர் தெழுந்தாருன்றத அவர் பிலீவ் பண்ணவே இல்லையா தோமா. அந்த டைம்ல கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள என்ன பண்றாருன்னா வராரு. இப்போ சொல்லுங்க, பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள கர்த்தர் இயேசு எப்படி வந்தாரு? அவர் ஆவிக்குரிய ஜீவியா தான் வந்தாரு. ஆனா அவங்க முன்னாடி மாம்சமா காணப்பட்டாரா, ஆவியா காணப்பட்டார்? மாம்சமா காணப்பட்டாரு. இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, கர்த்தர் இயேசு நினைச்சா ஆவிக்குரிய ஜீவியில இருப்பாரு. டக்குன்னு அவர் என்ன பண்றாருன்னா அவங்க முன்னாடி மாம்ச சரீரம் எடுக்கிறாரு. இப்போ அவருடைய உடம்புல வருது, அவருடைய சதை வருது, அவருடைய எலும்புகள் வருது, அவருடைய உடை எல்லாமே என்ன ஆகுதுன்னா டக்குன்னு அவர் என்ன பண்றாருன்னா எடுக்கிறார். இப்ப இந்த மாதிரி எடுத்துட்டு என்ன பண்றாருன்னா தோமா விசுவாசிக்கலன்னொன்னே என்னுடைய கையை பார் அப்படின்னு என்ன பண்றாருன்னா விழாவை காட்டுறாரு. இப்போ ஒரு கேள்வி, அவர் சிலுவையில பட்ட அந்த சரீரத்தை அங்க காட்டியிருப்பாரா? அவர் சிலுவையில் அங்க அடிச்சு பிரிச்சு எடுத்தாங்க இல்லைங்களா ஒரு சரீரம், அந்த சரீரத்தை கர்த்தர் இயேசு காட்டியிருப்பார்னா அந்த சரீரத்தை அவர் காட்டல. இங்க தோமாக்கு விசுவாசம் வரணும்ன்றதுக்காகவே கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா தன்னுடைய சரீரத்தை, அதாவது புதுசா அந்த டைம்ல என்ன பண்றாருன்னா ஒரு காட்சி கொடுக்கிறாரு. அப்போ ஒரு சரீரம் அவருக்கு கொடுக்கப்படுது. அந்த சரீரத்துலதான் அந்த அடையாளங்கள் அவர் காட்டுறாரே தவிர மாறாக அவர் அடித்து உண்மையாலே பண்ணாங்க இல்லைங்களா அந்த சரீரம் அது இல்ல அப்படின்னு என்ன பண்றாருன்னா பிரதர் எழுதுறாரு. அப்போ அந்த சரீரம் எங்க போச்சு? கர்த்தர் இயேசுவை உண்மையாலே அடிச்சு பிரிச்சு எடுத்த அந்த சரீரம் எங்க? தேவன் இடத்துல போயிடுச்சா? சரீரம் தான் மேல போவாதுன்னு நம்ம சொல்றோம்ல, மாம்சமும் ரத்தமும் பிரவேசிப்பதில்லை இல்ல. இங்க பாருங்க, இது பாருங்க, அவருடைய சரீரம் அழிவை காண்பதில்லை அப்படின்னு நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வசனம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:31. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். கர்த்தர் இயேசுவினுடைய மாம்சம் என்ன பண்ணாதான் அழிவை காண்பதில்லை அப்படின்னு என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு. அப்போ அவருடைய மாம்ச சரீரத்துக்கு என்ன ஆயிற்று அப்படின்னு நம்ம என்ன பண்ண தேவையில்லையா, ரொம்ப டீட்டெயிலா நம்ம ஆராய்ச்சி எல்லாம் பண்ண தேவையில்லையா. பிரதர் என்ன பண்றாருன்னா அது நமக்கு அடுத்தது இல்ல, அது நம்மளுடைய முக்கியம் கிடையாது. நம்ம நிறைய பேர் என்னன்னா அது எங்க போயிருக்கோம், எந்த இடத்துல இருக்கோம், அது நம்ம குறித்து ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல. நமக்கு தேவை என்னன்னா கர்த்தர் இயேசு உயிர் தெழுந்தார், அதுதான் நமக்கு இங்க முக்கியமான பாயிண்ட். அதை குறித்து தான் நம்ம என்ன பண்ணணும்னா இங்க நம்ம பேசக்கூடியவர்களா இருக்கிறோம். இருந்தாலும் பிரதர் என்ன சொல்றாருன்னா அந்த மாம்ச சரீரத்துக்கு ஒரு சில விளக்கம் கொடுக்கிறாரு. அவருடைய சரீரம் என்ன ஆகாது, அழிவை காணாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு. எப்படி அவரோட சரீரம் அழிவை காணாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வனாந்தர பிரயாணத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் எதை கொடுத்தாரு? மன்னா கொடுத்தாருங்களா? அந்த மன்னா கெட்டு போகுமா? கெட்டு போவாதா? ஓகே, இப்ப நான் 2 பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. அந்த மண்ணா கெட்டு போகும், ஆனா ஓய்வு நாள் அன்னைக்கு மட்டும் மண்ணா என்ன ஆகுதுன்னா கெட்டு போகாது. அதாவது ஓய்வு நாளுக்கு வேண்டியதை நீங்க முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க, அன்னைக்கு ஒரு நாள் அது என்ன ஆகாதுன்னா கெட்டு போகாது. இந்த இடத்துல என்ன விஷயத்த தேவன் வெளிப்படுத்துறாருன்னா மண்ணா கெட்டு போகாது இருக்கும் அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அடுத்து இன்னொரு விஷயத்துல என்ன சொல்றாருன்னா உடன்படிக்கை பெட்டியில வைக்கிறாங்க இல்லைங்களா அந்த மண்ணா, அந்த மண்ணா கெட்டே போகாதான். அதாவது அது ஒன்ஸ் வச்சபடியே இருக்கும், அந்த மண்ணா என்ன ஆகாது, கெட்டே போகாது. அதே மாதிரிதான் கர்த்தர் இயேசுவினுடைய சரீரம் என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா அது அழிவை காணாது. இப்ப எப்படி நம்ம கர்த்தர் இயேசுக்கும் இந்த மண்ணாவுக்கும் நம்ம எப்படி பிரதர் லிங்க் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்கு இல்லைங்களா, நானே வானத்திலிருந்து வந்த ஜீவ
அப்பம் அப்படின்றது என்ன பண்றாருன்னா இங்க சகோதரர் சொல்றாரு. சோ எப்படி கர்த்தர் இயேசு இந்த மன்னாக்கு ஒப்பா இருக்கிறார். சோ இப்போ எப்படி இந்த உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிற அப்பம் அங்க அழியாம இருக்குதோ, கர்த்தர் இயேசுவினுடைய சரீரமும் என்ன ஆகலன்னு பாத்தீங்கன்னா அழியல. அப்பனா அது எங்க இருக்குது அப்படின்னா தெரியாது. சிம்பிளா என்ன சொல்றாரு, ஐ டோன்ட் நோ, பட் என்ன பண்ணுவார்னா தேவன் கண்டிப்பா அந்த சரீரத்தை வெளியே கொண்டு வருவார். அதுக்கு ஏதாவது வசனம் இருக்குதா அப்படின் போது இந்த ஒரு வசனத்தை பிரதர் கொடுக்கிறாரு, வாசிக்கலாம். சகரியா 12:10. சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். இப்போ இங்க என்ன சொல்றாருன்னா பிரதரு, ஒருவேளை ராஜ்யத்துல என்ன பண்ணுவாருன்னா கர்த்தர் இயேசுனுடைய சரீரத்தை தேவன் என்ன பண்ணுவாரு, வெளியே கொண்டு வருவாரு அந்த யூதர்கள் பாக்குறதுக்காக. சோ இப்ப இவர் தான் நீங்க என்ன பண்ணீங்க, கொலை செய்தீர்கள் அப்படின்றத அவர்கள் ஒரே பேரானுக்கு புலம்புகிறது போல குத்தின என்னை நோக்கி பார்த்து அப்படின்றது அந்த டைம்ல தேவன் காட்டலாம் அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்றாரு. பட் தேவன் இப்ப அந்த சரீரத்தை எங்க வச்சிருக்கிறாருன்னு தெரியாது. பட் அந்த டைம்ல தேவன் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு என்ன பண்றாருன்னா இங்க சகோதரர் நமக்கு விளக்கம் கொடுக்கிறார். அதே மாதிரிதான் இன்னொருத்தருடைய சரீரம் கூட என்ன பண்ணிருக்காரு, மோசேனுடைய சரீரத்தை தேவன் மறைச்சவருக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை மறைக்க தெரியாதா? அப்போ தேவன் என்ன பண்ணிருப்பாருன்னா கண்டிப்பா அதை வெளியே கொண்டு வருவார் அப்படின்னு என்ன பண்றாருன்னா இங்க சொல்றாரு. அடுத்த பாயிண்ட் பார்க்கும்போது இவர்களிலும் நமக்கான பாடத்துக்கு நம்ம வந்துடலாம். இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? யாருகிட்ட கேட்டார்? பேதுரு கிட்ட கேட்டார். எப்போ கேட்டார்? அவர் உயிர் தெரிந்த பிற்பாடு அந்த 40 நாள் காட்சி அளிக்கும் போது ஒரு டைம்ல மீட் பண்றாரு. அப்ப கேட்கிறாரு இல்லைங்களா? ஏன் இந்த ஒரு விஷயத்த அங்க கேட்கிறாருன்னு பார்க்கும்போது இப்போ பேதுரு எந்த மனநிலைக்கு போயிட்டாரு? பழைய நிலைமைக்கு. மறுபடியும் சீசர்லாம் எங்க போயிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு போயிட்டாங்க. சோ அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா மீன் பிடிக்கிறாங்க. மாட்டுச்சா மீன் மாட்டவே இல்லை. இப்ப ரொம்ப நேரமா ட்ரை பண்றாங்க. அப்போ கரையில இருந்து ஒருத்தர் என்ன பண்றாருன்னா சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் வச்சிருக்கீங்களான்னு கேட்கிறாரு. அது யாருன்னு அவங்களுக்கு என்ன பண்ணலன்னா தெரியாது. சோ அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க நைட் எல்லாம் ட்ரை பண்ணோம், மீன் கிடைக்கல. இப்ப என்ன பண்ணுங்க, இவர் சொல்றாரு, இங்க கரையில இருக்கிறவர் சொல்றாரு, கொஞ்சம் தள்ளி போய் என்ன பண்ணுங்க, ஆழத்துல போய் நீங்க என்ன பண்ணுங்க, வலையை போடுங்க அப்படின்னும் போது அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்களா ட்ரை பண்றாங்க. போன உடனே அங்க மீன் வந்து என்ன பண்ணுதுன்னா நிறைய மீன் மாட்டுது. இப்போ ஒருத்தருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. யாரு? பேதுருக்கு. எப்படி? இதே அனுபவம் இயேசு கிறிஸ்து பேதுருவை முதலா அழைக்கும் போது இதே சம்பவம் நடந்தது. அப்ப வலது புறத்துல போடாதீங்க, இடது புறத்துல போடுங்கன்னும் போது வலை கிழியத்தக்கதாக மீன் கிடைச்சது இல்லைங்களா? சோ அதே மாதிரி இப்ப மீன் கிடைச்ச உடனே பேதுரு டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, தண்ணியில குதிச்சிட்டாரு. ஏன்னா தெரிஞ்சிடுச்சு வந்திருக்கிறது கர்த்தர் இயேசுன்றது அவருக்கு தெரிஞ்ச உடனே ஏன் அவர் தண்ணியில குதிச்சு ஃபாஸ்டா வராரு அப்படின்னா, இப்ப நீங்க சொல்லுங்க, ஏன் அவர் டக்குன்னு தண்ணியில குதிச்சு வரணும்? மறுபடியும் வலைய இது போடுங்க, துடுப்ப போடுங்க, கர்த்தர் இயேசுவை பார்க்கலான்ட்டு அவர் வந்திருக்கலாம்ல பொறுமையா. மீன் வச்சுட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் பிரதர். இப்போ ரொம்ப சரியான பாயிண்ட். 2 பாயிண்ட் இருக்குது. சோ இப்போ ஏன் உடனடியா டக்குன்னு அவர் குதிச்சு வராரு அப்படின்னா, இது வரைக்கும் இயேசு கிறிஸ்து வந்ததெல்லாம் எப்படிதான் வருவாரு, 2 நிமிஷம் இருப்பாரு, டக்குன்னு மறைஞ்சிருவாரு. ஒருவேளை இப்போ மறைஞ்சிருவாரோ அந்த ஒரு எண்ணம் என்ன பண்ணிருக்கலாம், பேதுருக்கு வந்திருக்கலாம். நம்ம அங்க போறதுக்குள்ள கர்த்தர் இயேசு மறுபடியும் மறைஞ்சிட்டாருன்னா மறுபடியும் அவரை பார்க்க முடியாது. இப்போ உடனடியா போய் என்ன பண்றாருன்னா அவர் பார்க்கறதுக்காக முன்னாடி வராரு. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப நாளா பேதுருக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, அவர் என்ன பண்ணிட்டேன், நான் மறுதளிச்சிட்டனே அப்படின்னும் போது அந்த ஒரு பாயிண்ட் வந்து பேதுருக்கு மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்திருக்கும். கர்த்தர் இயேசுவை நான் மறுதளிச்சிட்டனே, கர்த்தர் இயேசுவை நான் மறுதளிச்சிட்டனேன்ட்டு. அவர்கிட்ட எப்படியாவது போய் நான் என்ன பண்ணிடணும், மன்னிப்பு கேட்கணும்ன்றத அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு ஆவலோட அங்க பேதுரு உடனடியா வராரு. அப்பதான் என்ன பண்றாருன்னா கர்த்தர் இயேசு கேட்கிறாரு, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா அப்படின்னு கேட்கும் போது இப்ப பேதுருக்கு ஒரு பாயிண்ட் ஞாபகம் வரும். என்ன ஞாபகம் வரும்னு பாத்தீங்கன்னா, தேவனே இவர்கள் உங்களை மறுதளிச்சாலும் பரவாயில்ல, விட்டு போனாலும் பரவாயில்ல, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னவருக்கு இந்த கேள்வி கேட்டோடனே அப்படியே உடஞ்சு போயிருப்பாரு. யாரு? பேதுரு. அங்க என்ன ஆயிட்டு இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா உடஞ்சு போயிருப்பாரு. ஸோ இப்போ அந்த டைம்ல பேதுரு என்ன பண்றாருன்னா ரியலைஸ் பண்றாரு. இதுல நமக்கு என்ன பாடம் பிரதர் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு நம்மளும் அநேக நேரத்துல இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலோட முக்கியத்துவத்தை மறந்துட்டு, சத்தியத்தை மறந்துட்டு நம்ம பின்னோக்கி போயிடுறோம். நம்மளுடைய உலக கவலை என்ன பண்ணிடுறோம்னா போயிடுறோம்.
எனக்கு இதுதான் பிரதர் முக்கியமா இப்போதைக்கு படுது அப்படின்னு என்ன பண்ணிடுறோம்னா, நம்மளுடைய உலக வாழ்க்கைக்காகவும் உலக கவலைக்காகவும் பணம் சம்பாதிப்பது, நம்மளுடைய குடும்பத்தை நடத்துறது, இதுல அதிக நாட்டத்தோட நம்ம என்ன பண்ணிடுறோம்னா பின்னோக்கி போயிடுறோம். அப்போ அந்த ஒரு நினைவு கூறுத நீங்க உடன்படிக்கையை யோசிச்சு பாருங்க. இதோ தேவனே, உம்முடைய திட்டத்தில் என்னுடைய பங்கை நான் நிறைவேற்றுவேன்னு சொன்ன நம்மள மறுபடியும் கேட்கிறாரு, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, நம்ம பண்ணின உடன்படிக்கை ஞாபகம் வரணும். நமக்கு யோசிச்சு பாக்குறோமா? நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் போது அந்த ஒரு ஆர்வம், அப்போ இருந்த ஒரு மனம், இப்போ அது இருக்குதான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அப்ப நம்ம என்ன எடுத்தோம்னா, இதுதான் லைஃப், இது தவிர எனக்கு வேற லைஃப் கிடையாது இனிமேல் அப்படின்ட்டு மறுபடியும் நம்ம பழைய லைஃப்குள்ள போயிட்டோம். இப்ப கர்த்தர் இயேசு நம்ம கிட்ட கேட்கிறாரு உயிர் தெழுந்து வந்து, இவர்களிலும் நீ என்னில் அன்பா இருக்கிறாயா அப்படின்னும் போது, அப்ப பேதுரு கிட்ட சொல்றாரு, என்னுடைய ஆடுகளையும் என்னுடைய ஆட்டுக்குட்டிகளையும் மேய்ப்பாயா என்னும் போது அந்த சபையை வழி நடத்தக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பங்க பேதுருக்கு கொடுக்கிறாரு. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல பேதுரு என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் பேதுரு என்ன பண்ணிருக்க மாட்டாருன்னா, லைஃபை குறித்து கவலைப்பட்டே இருக்க மாட்டார். இனிமேல் நான் மீன் பிடிக்க போகணுன்ற எண்ணம் அவருக்கு வந்தே இருக்காது. ஏன் வந்திருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் இயேசு ஒரு அற்புதம் காட்டிட்டாரு. இவர் கூட இருந்தா, இவர் சொல்றத கேட்டா அது கிடைக்க வேண்டிய டைம்ல கரெக்டா கிடைக்கும். அது முன்னாடியே தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாரு. பாரு, நான் சொன்னதை கேட்ட உடனே உனக்கு என்ன பண்ணிட்டேன், மீனை நான் கொடுத்துட்டேன், ஏன் வேலையை மாத்திரம் நீ செய்ய, உனக்கு வர வேண்டியது தானா வரும் அப்படின்றத இங்க பேதுருவும் சீசர்களும் உணர்ந்துட்டாங்க. அன்னையில இருந்து அப்போஸ்தலர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கர்த்தர் இயேசுவினுடைய ஊழியத்தை மாத்திரம் தான் செஞ்சாங்க. பட் தேவன் அவர்களை எல்லா ஆசீர்வாதத்தினால என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அங்க அவரு போஷித்தார் அப்படின்ற விஷயத்த என்ன பண்றோம்னா இங்க நம்ம பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிலே. ஸோ இப்போ கடைசியாக ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, ஒரு 500 பேர் ஒலிவ மலைக்கு வராங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல கர்த்தர் இயேசு அங்க இருந்து என்ன பண்றாருன்னா பரலோகத்துக்கு என்ன பண்றாருன்னா ஏறி போகிறார். எப்படி இறங்கினாரோ அதே மாதிரி உன்னதத்துக்கு அவரு என்ன பண்ணாருன்னா அவர்கள் முன்பாக ஏறி போனார். ஸோ இப்போ அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி மாம்ச சரீரத்துல இருக்கிறவரு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அப்படியே காணாம என்ன பண்ணிடுறாருன்னா அவரு பரலோகத்துக்கு போறார். ஸோ இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அப்படின்னா, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதற் பலனானார் அப்படின்றத காண்பிக்குவதற்காகவே அவர்கள் முன்னாடி என்ன பண்றாருன்னா நான் உயிர் தெழுந்து வந்துட்டேன்றத காட்டுறாரு. பட் பழைய மாதிரி நான் உங்க கூட என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன், நான் ஆவிக்குரிய ஜீவியா காற்று மாதிரி என்ன பண்ண. இப்ப நம்ம கூடயும் கர்த்தர் இயேசு இருக்கிறார் அப்படின்றத நம்ம இன்னைக்கு உணரணும். இப்போ நம்ம நிறைய நேரத்துல நமக்கு தெரியாம நிறைய சகோதரர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி நம்ம யோசிக்கணும்னா, தேவனுடைய சித்தம் தான், நமக்கே தெரியாது, யாரோ ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க. அப்ப தேவன் நம்ம கூட என்ன பண்ணிருப்பாரு, யார் மூலமாக வந்து பண்ணிருப்பார், இல்ல கிறிஸ்துவே கூட என்ன பண்ணிருப்பார், அந்த சரீரத்தை நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருப்பார், நமக்கு தெரியாது. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பாடமா பாக்குறோம். ஸோ இப்போ இப்படியாக எப்படி கர்த்தர் இயேசு உயிர் தெழுந்தாரோ அதே மாதிரி தான் சபையும் என்ன பண்ண போகுதுன்னா உயிர் தெழப்போகுது. நாமளும் இதே மாம்ச சரீரத்துல நம்ம மரித்து கர்த்தர் இயேசு உயிர் தெழுந்தது போல நாமளும் ஜீவனுக்குரிய உயிர் தெழுதலை நம்ம என்ன பண்ண போறோம்னா பெற்றுக்கொள்ள போறோம். மாறாக லாசருக்கு நடந்த உயிர் தெழுதல் நமக்கு கிடையாது, தபித்தாளுக்கு நடந்த உயிர் தேர்தல் நமக்கு கிடையாது, கர்த்தர் இயேசுவுக்கு நடந்த உயிர் தேர்தல் தான் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க பாடமா இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ இப்போ இதுவரைக்கும் பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.